செலவைக்கிறீங்க, திறக்கலாமா? வள்ளுவர் தானே சொன்னாரு, கள்ளுண்ணா பொழியில் கழித்தானே காணுங்கால் உள்ளான்கள். இவன் குடிக்காம இருக்கிற பொழுது இன்னொருவையா குடிச்சிட்டு நடு ரோட்ல ஆடுறான்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படா குடிக்கிறான்னு கேட்காரு வள்ளுவர். என்ன கேள்வி பாருங்க. ஆனா குடிகாரன்ட்ட ஒரு சிறப்பு இருக்கியா, நடு ரோட்ல நின்று பிரேக்கே இல்லாத அரசாங்க பஸ் நிறுத்திடுறானே, என்ன சக்தி அவனுக்கு அப்படிங்க. எங்க ஊர்ல போலீஸ் சார்ஜன் சொல்றாரு, நான் சொன்னா கூட நிறுத்த மாட்டேங்க, அவன் சொன்னா நிறுத்தானு. ஒரு ஆஃபுக்கு இவ்வளவு சக்தி இருக்கேங்கிற அவர். அப்புறம் அவர் நினைக்கிறார் நம்ம ஒரு ஆஃப் அடிச்சு நிறுத்தினா இது, அதுக்கு தான் வசூல் பண்றாரு அவர். நீங்க அவர் மேல வருத்தப்படக்கூடாது, சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு தான் அவர். நான் காரை விட்டு இறங்கினேன், பஸ்ஸை நிறுத்திட்டு இருந்தான், இறங்கினேன். மாப்பிள்ள வாடினேன், என்னன்னு ஒரு இடத்துக்கு போவோம்னு. எங்க மாமான்னு, வாடான்னு. ரயிலை நிறுத்துவோம்னா, ஏன் ரயில் அடிச்சிரும்னா, அப்பதான் குடியார பேருக்கு தெரியுதுல்ல, ரயில் அடிக்கும்னு அந்த நாய்க்கு தெரியுது. என்ன பிராடு பாருங்க. சின்ன பையங்களெல்லாம் கெடுத்துட்டாங்கம்மா, நீங்க மன்னிச்சுக்கிடுங்க. பெரிய பணக்கார பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம்லாம் சேர்க்காதீங்க பிள்ளைகளை. வரும்போது போதை பழக்கத்தோடு உங்கள் குழந்தை வரக்கூடும். ஏன்னா வசதி தனியாக இருக்கான், மலையில் போய் படிக்க வைக்கிறீங்க. கவுண்டனை கொண்டுருவேன். கவுண்டன் இங்கே ஒரு கவுண்டனுக்கு எனக்கும் பஞ்சாயத்து இருக்குது. அவன் வீட்டுக்கே நான் எப்போ வருவேன், என் பேரனை நீ மலையிலேருந்து கூட்டு வா, அவினாசி பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா தான் அவன் வீட்டுக்கு வருவேன்ட்டேன். சின்ன குழந்தைம்மா, அது என்னம்மா பாவம் பண்ணிச்சு? உங்களுக்கு பிறந்ததை தவிர அது ஏதாவது பாவம் செஞ்சுதான். பள்ளிக்கூடத்த பிள்ளைகள் பிரார்த்தனை நேரத்தில் என்ன சொல்ல தெரியுமா? இறைவனே, அடுத்த ஜென்மத்திலாவது இவளை போன்ற ஒரு மோசமான தாய்க்கு பிறக்காமல் இருக்க அருள்வீராக. 3 வயசுலேயே பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சிட்டாலே சண்டாளி. அமெரிக்காவில் 5 வயசு வரை பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, ரஷ்யாவில் முடியாது. ரஷ்யாவில் அல்பபெட்டே சொல்லி கொடு. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு விளம்பரம் போடுதானே, குழந்தையாக இருக்கிற பொழுதே இங்கிலீஷை போட்டுங்கள்னா ஒன்று வருது. பார்த்தீங்களா ஒரு விளம்பரம் வருது இல்லையா, 3 மாதத்திலே சொல்லிக் கொடு. அந்த விளம்பரம் போடுற பயிலெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு மிதிக்கணும்யா. நாய்க்கு பிறந்த பயிலோ 3 மாதத்தில் எப்படியா பிள்ளை படிக்கும்? அமெரிக்காவில் இன்னொரு சிறப்பு தெரியுங்களா, மரங்கள் இருக்கிற பகுதியை நீங்கள் வாங்கிட்டீங்க, நீங்கள் வீடு கட்ட முடியாது. எப்படி வீடு கட்டணும் தெரியுமா? மரம் இருக்கணும், வீடு கட்டிக்கோ. மரத்துக்கு இடையில வீடு கட்டணும். மலையை பூரா வெட்டிட்டான் உலமா. வீரப்பனை கொன்னது எவ்வளவு தப்புன்னு இப்போ அந்த ஆள் தான் பாதுகாப்பாகவே இருந்திருக்கான். ரேஞ்சர்களுக்கு எல்லாமே அவன் தான் பாதுகாப்பாக இருந்திருக்கான். நம்ம விவரம் இல்லாமல் அந்த மீசையை கொண்டுட்டு இப்போ நிறைய வீரப்பா இருக்கான். இல்ல தோழர், ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியில் புக்குது முகந்து கூட ஆர்த்தேரி பாலியம் சங்கூடை பற்பனாவன் கையில் சொன்னால ஆண்டாள். மழை எப்படி வருதுன்னு சொன்னால, மலையும் கடலும் இல்லையா இருந்தா தானே மழை வரும். கடல் நீர் ஆவியாகும், ஆவியாகி மேலே வரும். மலையில் இருக்கிற மரங்கள் குளிர்ச்சியான மரங்கள் தடுக்கும், தடுப்பதனால் மேகம் உண்டாகும், அப்புறம் தானே மழை வரும். எல்லாத்தையும் தான் ஒழிச்சாச்சே. மலையில பூரா எல்லாத்தையும் வெட்டிட்டான். பிறகு யானைகள் ஊருக்குள் புகுந்து அட்டகாசம், செருப்பை கொண்டு அடிச்சிருவேன். நீங்க ஏன்டா அங்க போனீங்க? அது யானைகிட்ட ஒரு யானைகிட்ட நான் கேட்டேன், நீங்க ஏன் ஊருக்குள்ள வந்தீங்கன்னு. உங்க நாய்கள் பூரா மேல வந்ததனால் நாங்கள் கீழே வந்து விட்டோம். உங்கள் யான் மேல வந்தான். இல்ல யானைகள் அட்டகாசமா, அதுக்கு இருக்கிற நீர்நிலை, அதுக்கு இருக்கிற மரம், அதுக்கு இருக்கிற உணவு நீ அழிச்சிட்ட, அது கீழே வரும். புலி கீழே வந்துட்டுங்க, வரத்தானே செய்யும். புலி வந்து ஈரோட்டுக்குள்ள வந்து ஏதாவது நான் வெஜிடேரியன் கடையில் வந்து சாப்பிட்டுதா? அப்பம் குற்றம் சொல்லு. அது அங்கனங்கன கிடைக்காத. மிருகங்கள்கிட்ட இருக்கிற ஒழுக்கம் மனுஷன் தெரியலையே. தயவு செய்து மனுஷங்களை மிருகத்துக்கு ஒப்பிடாதீங்க. காட்டில் நம்மளை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்கு மிருகங்கள்லாம். ஒரு பெண் மிருகம் கற்பமாக இருந்தால் எந்த ஆண் மிருகமும் அது பக்கத்தில் போகாது. எந்த மிருகமும். தலைமை ஆசிரியர் கற்பிணி பெண்ணை கற்பழித்தாருங்கானே, என்ன தோழர் விளங்குமா? நடக்குதா இல்லையா? நம்ம செய்தித்தாள்காரங்க அந்த செய்தியை ரசிச்சு போடுறான். என்னது பலவந்தமாக கற்பழிப்பு, ஸ்ட்ராங்கா எழுதுறான் அவன். இல்ல லூசு, அது எவ்வளவு பெரிய அசிங்கண்டா. நரி இருக்குல்ல, நரி, மனுஷன் நரிங்காதீங்க. ஆண் நரி செத்து போனா பெண் நரி செத்துப்போம், பெண் நரி செத்து போனா ஆண் நரி. புறா அப்படி, ஆண் புறா செத்தா பெண் புறா செத்துரும், பெண் புறா செத்தா ஆண் புறா செத்துரும். மனுஷன் இருக்கானா? இருக்கானா சொல்லுங்க, மன்னிச்சுங்க சொல்லுங்க. மிருகத்தை விட மோசமாக தானே இருக்கான். வெளிப்படையாகவே கேட்குறேன். உங்க ஆண்கள் நிறைய வந்திருக்கீங்க, எத்தனை பேர் பொண்டாட்டியை சரியா வச்சிருக்கீங்க? நம்ம பேசிடுவோம், நம்ம இன்னைக்கு பேசிடுவோம், எல்லாத்தையும் சிந்திச்சிருவோம். 15 வருஷம் கழிச்சு என்ன சொல்றீங்க? அண்ணாச்சி தென்காசியில் தான் அண்ணாச்சி எனக்கு பொண்ணு பார்த்தாங்க, என்னமோ இவ்வளோ கட்டிட்டோம்னா. வருஷம் 15 ஆச்சு. அந்த பிள்ளை இவனுக்கு 2 பிள்ளை பத்து கொடுத்துருக்கு. இந்த நாய்க்கு தோசை சுட்டுருக்கு, இந்த நாய்க்கு ரசம் வச்சு கொடுத்துருக்கு, இவனுக்கு சாப்பாடு போட்டிருக்கு, இவனை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி இருக்கு, இவனுக்கு முதுகு தேய்ச்சிருக்கு. 15 வருஷம் கழிச்சு சொல்றிய
இப்போ அவளும் சொன்னான்னு வச்சுக்க, எனக்கு மதுரையில் தான் ஒரு டாக்டர் மாப்பிள்ளை பார்த்தாங்க, என் தலையெழுத்து இந்த நாய்க்கு வாழ்க்கப்பட்டேன்னு சொன்னான்னா, பெண்களை போற்றாத எந்த நாடும் உருப்பிட்டது இல்லையா? பெண்களை போற்றணும், பெண்களை போற்றணும். அது இல்லைன்னா என்னது, எதுக்கு இத்தனை அம்மன் வச்சு கும்பிடுறிய? ஆனா பொண்டாட்டிவன் ரொம்ப தெளிவா இருக்கான், நீ அம்பாள் மாறிங்க, என்ன அர்த்தம், அப்படியே இருங்க, வெளியே வெளியே வந்துடாத. அம்பாள் அதுக்கு தானே வச்சிருக்கான். அம்பாள் என்னைக்காவது வச்ச பிரசாதத்தை எடுத்துட்டான்னு வைங்க, வைக்க மாட்டான். அப்புறம் கோயில் என்ன சிக்கல்னா, இந்த பிரசாதத்தை ஐயர் காட்டும்போது பார்த்துருக்கலாம், கிணங்கி டக்குன்னு திறந்து மூடிடுவான். நான் தான் எங்கள் ஊரில் பட்டர்கிட்ட கேட்டேன், ஏன்டா உடனே மூடுறீங்கன்னு கேட்டேன். டப்புன்னு எடுத்துட்டான்னா என்ன பண்ணுறது, அப்புறம் அவளுக்கு டேஸ்ட் வந்துடும். கேட்ட வரம் கொடுக்கும் கீர்த்தி உள்ள தெய்வங்கள் கூட்டோடு எங்கே குடி போனீருங்க. ரிட்டையர் காலத்திலே சொல்றான், என்ன வரம் கொடுத்தாலும் கொடுத்துருந்தீங்களே, ஏன்டா கல்லானீங்க? மனிதர்களை பார்த்து நாங்கள் பயந்து விட்டோம்னு கடவுள் சொல்றதா ரெட்டப்பலைவர் பாடும். ரெண்டு விஷயம் தான் கேட்கிறேன். குழந்தைகளை சரியாக வளர்க்கிற சிந்திக்கணும். எல்லாத்துக்கும் குழந்தை கிடைச்சதாமா, ஆனால் நேற்று ஒரு 60 வயசமா குழந்தை பெற்றிருக்கேன், பேப்பரில் வந்துடலாங்கம்மா, செயற்கை முறையில். அது ஒரு வேண்ட கேள்வி பண்ண, என்னடா கேள்வி, 60 வயசுல பெறக்கூடாதா? அந்த அம்மாவுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு, பெற்றிருக்கு. குழந்தைகளை கஷ்டப்படுத்தாங்க, படிப்பாங்க. ஏமா 3 வயசுல பள்ளிக்கூடம் அனுப்பி ஒரு வீட்டில் கேட்கேன், வீட்டில் இருந்தால் ஒரே சேட்டை பண்ணுறான்னா, அப்போ ஏன் குழந்தை பெற்ற பொம்மை வாங்கி வச்சுக்கிட்டேன்னா அது பாட்டு வச்ச இடத்துல இருக்கும்ல, இது எதுக்கு பெத்தேன்னு. குழந்தைன்னா ஓடும் ஜாடும் விழும் அடிபடும். விளக்கு கிட்ட போனால் எங்கள் அப்பா பேரங்களெல்லாம் சத்தம் பண்ணுவாங்க, விளக்கிட்ட போகிறாமா சும்மருன்றுவாங்க. அப்பா அம்மே சுட்டாத்தான் தீன்னு தெரியும், விடு மருந்து போட்டுக்கலாம் அப்படின்னு. விழுந்துன்னா குழந்தை விழுந்துன்னா பார்க்கவே மாட்டாங்க, வேற எங்கேயோ பார்ப்பாங்க. குழந்தைகிட்ட ஒரு சைக்காலஜி உண்டு பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தேன்னு ஆளும், பார்க்கலன்னா அதான் எந்திரிச்சு தடவிட்டு. நம்ம தான்மா பிள்ளைகளையும் நம்ம தான் மோசமான பிரஜைகளை உருவாக்குகிறோம். குழந்தைகள்கிட்ட அன்பாருங்க, சத்தம் போடக்கூடாது. எனக்கு பிறந்தையெல்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன உங்களுக்கு பெட்டிஷன் போட்டுதா? வருகிற மார்ச் மாதம் 12ஆம் தேதி உங்கள் வீட்டில் பிறக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருப்பதால் அதற்குரிய ஏற்பாடுகளை இப்பொழுதே துவக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நீ கொழுப்பெடுத்து போய் பெற்றுட்டு சேட்டை பண்ணலாம். குழந்தை சேட்டை பண்ணணும் எங்க தோழர், அப்ப மருத்துவர்கிட்ட தானே காட்டணும். துருதுருன்னு இருந்தா தானே குழந்தை நல்லா இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஒரு வளர்ப்பு மக இந்த தோரணையிலே வந்து அப்பல்லோவுக்கு போகணும்னே நினைக்காம பல பேர் கேட்டீங்களா. பெரிய மருத்துவமனைலாம் நல்லா இருக்கு தோழர். எங்கள் ஊர் அவனுக்கு விவரம் இல்லாமல் எங்கள் ஊர் தேவர் ஒருத்தர் அட்மிட் பண்ணிட்டான். 2 மாசமா வச்சு பார்த்துட்டு 4 லட்ச ரூபா பில்லை போட்டுட்டு இனிமே கடவுள்கிட்ட சொல்லிட்டான். எங்கள் ஊரால் இப்படி டக்குன்னு அருவாள் எடுத்தான். டாக்டர்கிட்ட சொன்னான், இப்போ நீ கடவுள்கிட்ட சொல்லிக்கோ. இது 4 மாசமா எங்கள் அப்பனை வச்சிருந்து போடாத ஊசியெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு 4 லட்ச ரூபா பில்லையும் போட்டுட்டு இப்போ கடவுள்கிட்ட சொல்லிங்க, முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. அதனால் இப்போ நீ ப்ரே பண்ணு. சத்தம் காட்டாமல் 4 லட்ச ரூபாயும் கொடுத்து அப்பா பாடியும் கொடுத்துட்டான். அப்போ தான் பார்த்தேன், திருநெல்வேலி போலீஸுடைய தீர்ப்பே சிறந்த தீர்ப்பு. அவங்கள தான் நாங்கள் போலீஸ் நினைக்கிறது. அங்கேயும் ஒரு வெளிப்படையாக கேட்குறேன், குழந்தை துருதுருப்பாக இருக்கணும். நான் 16 வயசுல பொம்பளை பிள்ளைகளை பார்க்குறேன்னு எங்கள் அப்பாவுக்கு தகவல் போயிட்டு, எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா. ஒருத்தன் போய் சொல்கிறான், அவன் குற்றமாக சொல்ல போயிருக்கான். சின்ன முதலாளி அங்கே நிற்கிறாங்க, பொம்பளை பிள்ளையை பார்க்கானாடே நீ பார்த்தியா, 100 ரூபா வச்சுக்க செலவுக்குன்ட்டாங்க இவங்க. அவனுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, நம்ம குறை சொல்ல வந்தால் பெரிய ஒரு முதலாளின்னு இப்படி சொல்கிறாருன்னு. எங்கள் அப்பா சொல்லியிருக்கா, இந்த பேர் பொம்பளை பிள்ளைலாம் பார்க்கலன்னு நானுவோ டாக்டர்கிட்ட காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா, செலவு மிச்சம், பார்க்கட்டும். தோழர் நான் சொல்றது உண்மை இருக்குங்கிறேன். அந்த வயசில் பார்ப்பாங்க, விட்டுணும். காதலிச்சு போகிறான், காதலிச்சா என்ன தப்பு? நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போனால் தானே கல்யாணம் பண்ண போகிறான். அப்போ நம்ம அவன்கிட்ட சொல்லணும், அந்த பிள்ளை பேரை விட்டுக்கிட்டா, பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அவளுக்கு பிள்ளைக்கு உன் பேரை விடுறேன்னு சொல்லிட்டா. அதனால சரிங்கானே, அவன் ஒன்றும் பிரச்சனையாவே பண்ணலை. அவன் காதல் போய் சாதலா சொல்றானே. அதான் அந்த செட்டியார் மேல, அந்த கண்ணதாசன் மேல எனக்கு என்ன பிரியம்னா, ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடுமா, அந்த ஒன்று என்ன என்பதுதான் கேள்வி எப்போது. மறுமுறையும் காதல் வந்தால் வாழ்வது எவ்வாறுன்னு கேட்டுட்டு சொல்வாரு, தன் வாழ்க்கையே காதலித்தால் புரியும் அப்போது. எவன் காதலிக்கல? நான் காதலிக்கல. ஆனா என்ன திருநெல்வேலியோ ரொம்ப அழகான ஒன்று பெண்ணு காதலிச்சுட்டு, ஊர் பயலுக்கெல்லாம் என் மேல பொறாமை. ஏன்னா நம்ம அப்பெல்லாம் ரொம்ப அழகா இருப்போம்னு வைங்களேன். ரொம்ப அந்த பழைய போட்டோவை நான் இவர்கிட்ட கூட காட்டலை. ஒருவேளை நம்ம மேலே இருக்க மரியாதை ஸ்டாலினுக்கு போயிடக்கூடாது. நாங்கள் அவ்வளோ பாவமாக இருப்போம். அவ்வளோ சாப்பிட்டும் ஒன்றும் உடம்புல அவ்வளோ பொய் சொல்லலை. இப்போ இருக்கா, அவள் ஒரு இடத்துல இருக்கா, ரொம்ப அழகு. எனக்கே ஒரு நாள் சந்தேகம் வந்துட்டு,
எதுக்கிட்டு என்னை போட்டு துன்பப்படுத்துதான்னு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா, என்ன எங்கள் அம்மாவுக்கே பிடிக்கல, உனக்கு ஏன்டி பிடிச்சது என்ன? ஏன்னா அவளுக்கு எங்கள் அம்மா பேர். கோயிலில் சிலையெல்லாம் கருப்பாக தானே இருக்கு, நீ ஏன் வருத்தப்படுறேன்னா? அழகுன்னா அப்படியே. எங்கள் அப்பா நல்லவங்க, வெட்டிக்கோன்ட்டாங்க. எங்கள் அம்மா ஒரே வாரத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களே. எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. ஒரு கிராமத்தில் என்ன எங்கே கூட்டு போறீங்கன்னா மாப்பிள்ளை அழைப்புங்கிறாங்க. அந்த ஊருக்கு போனப்பறம் தான் மேலெல்லாம் வாசிக்கும். திருநெல்வேலியில் வாசிக்கல, வாசிச்சு தான் நான் எஸ்கேப் ஆகிருப்பேன். அங்கே எனக்கு கூப்பிட்டு போகிறான். நான் பார்த்தேன், எதுக்கு மாலை போடுதானோ, எதுக்கு கூப்பிட்டு போகிறானோ. கல்யாணம் இல்லாங்க அங்கே ஒருத்தன். யாருக்குன்னா உனக்கு கடை சண்டாளங்களா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுதேல. எங்கள் பெரியக்கா வந்து ஓடி போயிருந்தது. அப்போ தான் பார்த்தேன், அந்த என் மனைவியினுடைய இந்த குடும்பம் அந்த கிராமத்தில் 3 தலைமுறையும் ஒற்றுமையாக இருக்கான், நிலத்தையெல்லாம் பிரிக்காமல். அந்த குடும்பம் நம்மளால் இதாயிரும்ல, சரி. அப்புறம் தான் தெரிஞ்சுது அவள் ரொம்ப நல்லவன். அப்புறம் இவளுக்கும் கல்யாணம் ஆகிட்டு வைங்களேன். அவளும் ஒன்றும் எனக்காக காத்திருக்கல, அவளும் தெளிவாக தான் இருந்திருக்கா. காதலிப்போம், ஏதாவது நடந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறமா நடத்தோம். அப்புறம் கோயம்புத்தூரில் போய் நான் ஒரு பட்டிமன்றம் பேசும்போது முன்வரிசையில் வந்து உட்காந்துட்டா, கால் மேலே கால் போட்டு. எனக்கு உயிரே போயிட்டு. மரபின் மைந்தன் முத்தியா இருக்கான்ல, அண்ணா இவங்க தானா அண்ணா, தாஜ்மஹால் மாதிரி இருக்காங்களே அவன். ஆமாம், அவளை ஏன் தாஜ்மஹால்னு இல்லை, அவர் வீட்டுக்காரர் வந்து இடிக்கப்பட்ட பாபர் மசூதி மாதிரி இருக்காருங்க. அவரை பார்த்து ஒரு கருத்து சொல்கிறான். நடந்தது நான் எவ்வளோ வெளிப்படையாக சொல்லேன், பொய் சொல்லலை. முத்தியா சொல்கிறான், ராமலிங்கம் சொல்கிறான், போட்டும்னே அந்த அம்மா நம்ம அண்ணி இறந்த நேரத்தில் ஏதோ உங்கள் ஃப்ரெண்டாவது உங்களை பாரு இல்லை, வீட்டுக்காரன் கூட இருக்காண்டா செண்டால பயிலுலா. யார் காதலிக்கல? சிவாஜி கணேசனே காதலிச்சாரு, பத்மினியை கல்யாணம் பண்ண முடிஞ்சதா? அவன் அம்மா உடலையே. 60 வயசுல பத்மினி அதை சொல்றது என்ன பண்ணுது? அவர் கள்ளரு, நான் நாயரு. அது மனசுக்குள்ள இருந்துருக்கு. நான் என்ன சொல்றேன், குழந்தைய வளர்க்கீங்களா, சந்தோஷமா வளரும், பள்ளிக்கூடத்துக்கு போட்டு படிக்கும், படுத்தப்படாது. அதுக்கு ஷூவை மாட்டி டையை மாட்டி கழுதைய போட்டு ரிக்ஷாவில் தூக்கி போட்டு 30 பிள்ளை ஒரே ஆட்டோவில் போகுது தலைவா. அதுதான் ஓட்டுது, டிரைவர் சும்மல்லாம் இருக்கான், அதே ஓட்டுது, அதே ஆணடிக்கு இது. அப்புறம் அந்த ஆட்டோ போய் கிணத்துக்குள்ள விழுந்துட்டு, விழுந்தோடனே என்ன மன்மோகன் அந்த ஆள் சொல்றாரு, நானே 1000 துன்பத்தில் இருக்கேன்டா, ஆட்டோ விழுந்தா எனக்கு என்னடா. அவர் இருக்கிறாரு 1000 பிரச்சனைகள் இருக்காரு. இந்த பக்கம் கைதாரான், அந்த பக்கம் கைதாரான், இன்னொருத்தர் கைதாருவாங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு கிழமை திடீர்னு ஊழல்னு கிளம்பிட்டான். அந்த கிழமை இத்தனை நாள் எங்க இருந்தான்னு தெரியல, இப்போ ஊழல் ஊழலுங்க. சில பல விஷயத்தை நீங்க சிந்திக்கணும். அசாரேன்னு ஒன்னே பாராட்டக்கூடாது. இத்தனை வயசு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் ஊழலே நடக்கலையோ, அதுக்குள்ள அவரை சுற்றி ஒரு அயோக்கிய பேர் இருந்துருவான். எங்கள் அப்பாட்ட ஒரு தடவை கேட்டேன், நல்லவனை சுற்றி அயோக்கியப்பா இருக்கான்னு. எங்கள் அப்பா சொன்னாங்க, விளக்கு பாதம் இருட்டாக தான் இருக்கும், நீ விளக்க பாரு. விளக்கு பாதம் குழந்தைகளை 5 வயசுக்கு பள்ளிக்கூடத்து, 5 வயசு வரை எதுக்கு ட்ராயர்லாம் போடுது? என்ன பாவம் பண்ணுச்சு? அதில் ஒரு பேர் அக்கீஸ்னு ஒன்று சொல்கிறான், 2 லிட்டரும் உள்ளேயே தங்கும், எத்தனை கரமான பொருளும் 3 நாள் உள்ளேயே இருக்கும், பிறகு குழந்தை வருகிற அறையில் நாட்டம் அடிக்கும். அது வெளிநாட்டுக்காரனுக்கு வேலைக்கு ஆள் கிடையாது, மழை அதுக்கு மாற்றுறது. நீ சும்மா ஒரு மல் துணியை வச்சு தொடச்சி தூர போட்டுட்டு, நம்ம கிழவிலாம் அதானே பண்ணால் அது அது அப்படியே குப்பைக்கு போயிடும். அது இருக்காதுல்ல வீட்டில். எங்கள் ஊரில் ஒரு பெரிய பையன் வந்து எனக்கு காக்கா, மாமா அது பெரிய பையங்களுக்கு வருமானு காக்கானே. அவன் வந்து என்னன்னு சொன்னா, ஒரு 4 டேஸ் நான் பாட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, எது சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஐயா நான் சொல்றது உண்மையா இல்லையா ஐயா? குழந்தை அது வேற, அந்த கேமராவை அதுக்கு பின்னாலே வேற ஆட்டிக்கிட்டே போறான். அந்த பிள்ளை போகுது, உனக்கு பிறந்தது வேற, அது செஞ்ச பாவம். காத்தாட அலையிட்டுமே. நம்ம காலத்துலலாம் சின்ன பிள்ளைல ட்ராயர் போட்டா நம்ம தாத்தா கலத்தி விட்டுருவார்ல ஐயா, எதுக்குல ட்ராயர் கலத்து காத்தாட போம்பாரு. இப்பவுமே அதுக்கு சட்டி, அதுக்கு மேல ட்ராயர். விளங்காது, இப்படி பண்ணாதிய. அடுத்த ஜென்மத்தில் நீங்க பூரா பேயாத்தான் பிறப்பிய. பிள்ளைகளை இப்படி படுத்தணும், சாபம் விடுறேன் அதுக்கு போட்டு. இன்னொரு கேடு பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் நடத்துறவங்க பூரா சும்மா பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்ச பிள்ளைகள் டீச்சரா போடுறாங்க. ஒரு குழந்தையினுடைய மன நலமும் அதனுடைய உளநலமும் தெரிந்து படித்து கற்றவர்களாக கற்றுக் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்களா? இல்ல சில பேர் பைலட்டு போய் கேங்க, எனக்கு எப்படா பிறந்தேங்க? எங்க ஊர்ல ஒரு விவரமான பையன், உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவா பிறப்பான்ட்டான். அப்பன் செத்தே போயிட்டான். எங்க ஊர்ல என்ன சங்கடம்னா, எந்த சின்ன பையன் சேட்டை பண்ணாலும் என்ன தான் சந்தேகப்படுவானுவோ. அண்ணாச்சி ஏதோ சொல்லி கொடுத்துருக்காருல, உடனே எனக்கு ஃபோன் பண்ணான், அண்ணாச்சி நான் பரமசிவம் பேசுறேன், என்னல என்ன சின்ன பையன் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான். அப்படியே அவன் அவ்வளோ அறிவா எப்படி இருக்கான், உனக்கு பிறந்த பையங்கன்னா அவன். என்னாச்சு நீ என்னல கேட்ட, எனக்கு எப்படி நீ பிறந்தன்னு கேட்டதுக்கு என்னல சொன்னானு, உனக்கு என்ன ஜவஹர்லால் நேருவா பிறப்பான்னு கேட்கான். இல்லை அந்த பையனுக்கு ஜெனட்டிக்கல் சென்ஸ் தெரியுது பாருங்க, சின்ன பையனுக்கு ஜெனட்டிக்கல் சென்ஸ் நம்ம சொல்கிறோம்ல ஐயா, மரபு சார்ந்த அணுக்கூறுகள்ங்கம்ல.
எங்க ஊர்ல ஒரு பேர் அன்னைக்கு ஒருத்தன் வந்தான், அண்ணாச்சி எங்க அப்பா நான் உங்களை குறை சொன்னல அண்ணாச்சி ரொம்ப நல்லவர்ட்டான். அவங்க அப்பா சொத்து கித்து வைக்கலான்னு வருத்தப்பட்டான். இந்த போய் டாக்டர்கிட்ட போயிருக்கான். டாக்டர் டெஸ்ட் பண்ணியிருக்காரு, சுகர் இருக்கு பிபி இருக்குடா, உங்க அப்பாவுக்கு இருந்தான்னு கேட்டிருக்கேன். ஆமா. இவன் சொல்லலாம், அண்ணாச்சி எங்க அப்பா எனக்கு சுகர் பிபி எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு அண்ணாச்சி, ஏதோ ஒன்று அவரால் முடிஞ்சதை. கடைசியில் நமக்கு ஒரு 5 ஏக்கர் தான் எழுதலைன்னா கூட இதை ஜெனடிக்கல் சயின்ஸ் சொல்லலாம் தலைவரை. நாயில ஜெனடிக்கல் சயின்ஸ் சொல்லலாம். பியூர் ஜெர்மன் ஷெப்பர்டான்னு கேட்கறான்ல, பியூர் லேபரடாரான்னு கேட்கறான்ல, பியூர் பொமரேனியனானு கேட்கறான்ல, பியூர் டாபர்மேனானு கேட்கறான், டேஷோனான்னு கேட்கறான்ல. சார் குழந்தைய படுத்தாதீங்க, படிக்கும். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே சொல்றான், ஐயா எப்படியாவது படிச்சு இன்ஜினியர் ஆகி அமெரிக்காவுக்கு போனா தானே அப்பா செத்தா நீ வரமாட்டேங்க. அந்த பையா தனக்கு கொள்ளி வைக்க கூடாதுன்னு இப்பவுமே திட்டம் போடுறான் பாருங்க, எவ்வளவு அயோக்கிய தகப்பையுமே. திருநெல்வேலி இந்த ஊர்ல கேட்கிறேன், தோழருக்கு தெரியும் எத்தனை சங்கத்தில் தலைவராக இருக்காரு. இந்த ஊர்ல எத்தனை ஏழை தொழிலாளி 4000 சம்பளத்தில் வாழ்றான் தோழர். நான் என்ன சொல்றேன், அவன் தான் நாட்டு பற்றாளன்கிறேன். ஏன் நாட்டு காப்பாற்றுவேங்க. செந்தமிழ் நாட்டு புறனர் கொடு தீக்கன் மரவர்கள் சேரந்தன் வீரர் சிந்தை துணிந்த தெலுங்கு தாயின் சேவடி கேப்படி செய்து துருவர் கன்னட ரொட்டியரோடு போரில் காரணம் என்ற கலக்கு மராட்டர் மின்னகர் தேவர்களுப்ப இங்கு பொற்புடையார் இந்த ஸ்தானத்து மல்லர் பூதல முற்றிடும் வரையில் போர்வர் யாவும் மரப்புறம் வரையில் மாதர்கள் கற்புள்ள வரையில் போரில் மறைவரு கீர்த்திகோடு ரஜபுத்திர வீரர் என்று இத்தனை வீரர்கள் தங்களை அழித்துக் கொண்டு வாங்கிய சுதந்திரம் வாங்கிய என் நாட்டிற்கு நான் உழைப்பேன் என்று கற்றவன் சொன்னால் தானே அவன் என் நாட்டிலே பிறந்தவன். எல்லா பயிலும் அமெரிக்காவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிச்சு நல்ல டாக்டர் பூரா அங்க இருக்கான். அவ்வளவுதான் சொல்லுவோம். நாங்க இவனுங்கள்ட்ட மாட்டிட்டு இவன் நம்மளை டெஸ்ட் பண்றான். நாக்க நீட்டுங்க. கிருவானந்த வாரியார் சாமி சொல்லுவார், சோதனைக்கு போனா அவன் என்ன பண்ணுவானா, ஸ்டெதோஸ்கோப்பை வச்சுக்கிட்டு மூச்சை விடுங்கானா. அந்த விட ஏற்பாடு பண்ணிடுவான் போல தெரியுதே. அவ்வளவும் பார்த்து கடைசியில் கேட்பானா, உனக்கு என்ன செய்துமானா. அப்ப ஏமல பார்த்த எவ்வளவு நேரம். குழந்தைகளை சங்கடப்படுத்த படிப்பாங்க, எங்கம்மா போயிடுவாங்க, பிள்ளைகள் படிக்கும். ரெண்டாவது இன்னொன்று சொல்லுங்க, காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, என்னத்தையோ ஒரு சோத்தையோ என்னதோ கட்டி கொடுக்காதுட்ட, அது போய் தின்னுட்டு வருது. தின்னதோ திங்கலையோ ஆயா தின்னாலோ. பல பள்ளிக்கூடத்தில் ஆயா நல்லா இருக்காள. இல்லை நான் சொல்றது பூரா சிரிக்க சொல்றேன்னு விட சிந்திப்பதற்கான விஷயம். குழந்தைகளை உங்க சேலையில தொட்டில் கட்டி போட்டு ஆட்டுங்கம்மா, சேலைக்குள்ள பொதிஞ்சிருந்துன்னு வைங்க, உங்க வாடை அந்த குழந்தைக்கு படும். அம்மாவுடையே படுத்திருக்கதான்னு நினைச்சுக்குவோம், ஆரோக்கியமா வளரும். அதை விட்டுட்டு அந்த ஸ்பிரிங் தொட்டில வச்சு இழுத்து விட்டுருதாளுவோ, அது குதிக்கிறது கடைசி வரை குதிக்கு. பால் கொடுக்க மாட்டேங்களா, பாட்டில வச்சு திணிச்சிருதா. அவன் கடைசி வரை அம்மா கொடுத்த பாட்டிலை அரசாங்கம் கொடுக்கிற வரை விட மாட்டேன்றான். அம்மா கொடுத்த பாட்டில் இதை பால்லாம் ஊராமெல்லாம் போகாதுமா, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. பால் நினைந்துட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனினை உரிக்கி உள்ளொளி வரிக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் திரிந்த செல்வமே. தேவாரம் சொல்லுது, எந்த தாய் தன் மகளுக்கு பிள்ளைக்கு பால் ஊட்டணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு பால் ஊறுங்குது தேவாரம். இன்னொன்னு சொல்லிதம்மா, அழகெல்லாம் குலைஞ்சு போகாது. 40 வயசுக்கு அப்புறம் தான் உங்க வீட்டுக்கே வரமாட்டுக்கான புறம் என்ன வாழுது. என்னமா சிரிக்காம பாரு செல்ல தர விளங்காத. உன் வீட்டுக்காரிக்கு நைட்டு போன் பண்றேன்டா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். மகிழ்ச்சியா சிரிக்காம என்ன சிரி பாருங்க. ஆனா வீட்டுக்காரி போன்ல கூட்டா காருக்குள்ள எந்திரிச்சுன்னு பேசானுவோ இவனுலாம். செல்ல தர மறைஞ்சிக்கிறாப்புல அண்ணாதுரை நேற்று என் கூட கார் ஓட்டிட்டு வர்றவர் பொண்டாட்டி பேச அப்படியா, அம்மா காரை விட்டுறாடா நான் ஈரோட்டுக்கு போனோம். குழந்தைகளை படிப்பாங்க, எங்க போவாங்கம்மா, பெரிய பள்ளிக்கூடத்தில் தான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு சங்கடம், இங்கே யாராவது நடுத்தர வர்க்கத்து மக்கள் வந்திருந்தா அவங்கள்ட்ட என்னுடைய வேண்டுகோள், மாநகராட்சியில் சேருங்க, அப்போ தான் அவனுக்கு கஷ்டம் இல்லை. பணக்கார பள்ளிக்கூடத்தில் சேர்த்தன்னு வச்சுக்க, முதல் நாள் சம்பளம் கட்டலைன்னா பிள்ளைய வெளியே அனுப்பிச்சிருவான். பணக்கார பிள்ளை பூரா வரும்போது ஆர்லிஸ் பிஸ்கட் கொண்டு வரும், ஃப்ளாஸ்கில் ஆர்லிஸ் கொண்டு வரும். உன் பிள்ளை பழையதையும் ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது உளவியல் ரீதியால உன் பிள்ளை பாதிக்கப்பட்டுரும். அது மாதிரி இன்னொன்று சொல்லுங்க, பிள்ளைகள் மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லவே சொல்லாதீங்க. நிறைய மதிப்பெண் பெற்றவன் ஒரு பயிலும் பெரிய இடத்துக்கு வரலையே, நம்மள மாதிரி ஆள் தானே வந்திருக்கான் எல்லாரும். உண்டா இல்லையா வெங்கடேஷ்? தாமஸ் ஆல்வா எடிசன் உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானி, 8ஆம் கிளாஸ் படிச்சவன். எத்தனை கண்டுபிடிச்சிருக்கான்? நீங்க சொன்னீங்களா தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி புத்தகம் வச்சிருக்கேன்னு, எத்தனை கண்டுபிடிப்புமா. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது போட்டும், பிள்ளை படுத்தப்படாது. சரி பள்ளிக்கூடத்துலேருந்து பிள்ளை வரட்டுமே,
அவருக்கு டீயோ காஃபியோ ஒரு ஆலிஸோ குடிச்சு போய் விளையாடுன்னு சொன்னேன். வீட்டுக்குள்ளே தான் வருது. மொத்த கழுவிட்டியா, காப்பியை குடி, புஸ்தகத்தை எடுத்து படி. பிள்ளை என்ன நினைக்கும்? 9 மணிலேருந்து 5 மணி வரை வாத்தியாங்கொன்னா, இப்போ பெத்ததாயே கொலை பண்ணுதா, இந்தியா விளங்கக்கூடாதுங்க, மொத்தமாக நாட்டுக்கே சாப்பிட்றான் உங்களால். நம்ம ஐயன் சொன்னால என்ன சொன்னா? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும். என் உடம்பெல்லாம் ஆரோக்கியமா இருக்கு. என்னடா முத்து? உடற்பயிற்சி, சரியா உடற்பயிற்சி, யோகா எல்லாம் பண்ணிடுவேன். இந்த காலையில் எந்திரிச்சேன்னா, விடுதியில் தானே தங்கி இருக்கிறேன், விடுதியில் காரிடார் இருக்கும்ல, அதில் 1 மணி நேரம் நடந்துருவேன். நடக்கும்போது பிரார்த்தனை போகிறோம், அப்போ முடிச்சிடுவேன். வெளியே நடக்க முடியாது ஐயா. நம்ம என் ஊரில் வெளியே போனேன்னு வைங்களேன், பின்னாலே வருவான். என்ன சௌரியமா இருக்கீங்களா? திருநெல்வேலியில் தான் இருக்கீங்களோ என்னாச்சு? மெட்ராஸில் இல்லையோ? பிள்ளைகள் 2 மெட்ராஸில் தான் இருக்கானுங்களா? அப்படியே என்னாச்சு? பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை உண்டான்னு கேட்பான். எவ்வளோ அயோக்கிய பார்த்தீங்களா? அதுக்கு தான் காலையில் பின்னாலே வராங்க. நம்ம அவனை என்ன பண்ண? எவ்வளோ ஆசையாக இருக்கான், என் பிள்ளைகளுக்கு எனக்கு உறவு இருக்கு அப்படின்னு. அங்கே காரிடார் என்ன பிரச்சனை இல்லை. அந்த எனக்கு என்னன்னா, எந்த விடுதியில் தங்கினாலும் டாக்டர் ஜீவானந்த் சொல்லுவார், ஐயா ஒரு இடத்துல தங்கினா அவ்வளோ பெரிய அன்பாக வச்சுக்கிறாரு. வேலை பார்க்குறவன்ட்டு அன்பாக இருந்தா நம்ம தப்பு. இந்த அறைக்கு வருவாங்களா பிள்ளைகள், உன் பேர் என்னையா கண்ணே அப்படிமே, என்ன பாலன்யா, எந்தூருடா கண்ணு, என்ன கிச்சிலி பாளையம், அப்படியா கண்ணு, எது வரை படித்த, கேட்ரிங் படிச்சிருக்கேன், அப்படியா, நல்லாடா கண்ணு, நல்லாடா, ஒரு 20 ரூபா நோட்டு, 20 ரூபா கொடுத்தா என்ன? ஒரு இங்கே தான் ஒரு விடுதியில் சொன்னாங்க, கோடீஸ்வரம் வந்து தங்குறான், அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஐயா எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டு போகும்போது ரிசப்ஷனில் ஒரு 500 ரூபாய் போட்டு போயிடுறாரு. பணம் கூட வராதுமா, கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு தானமா ஜெயிலில் இருக்கானுவோ, ஒண்ணுமே செய்யல அந்த பணம். பிளடி மணி, நான்சென்ஸ் மணி. கொஞ்சமாவது அந்த பணத்துக்கு நன்றி இருக்கா? எவ்வளவு நேரம் பாதுகாத்து வச்சோம், அது பாட்டுக்கு 1 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு, 1 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு இங்க அந்த முதுமலை காடு இருக்குல்ல, அதுல போய் ஒரு புலிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தா புலி விடுமா? மைடியர் புலி, 1 crore ஷேர். இதை வச்சுக்கிட்டேன்னா நீ எம்எல்ஏ ஆயிடலாம். புலி என்ன பண்ணும்? உன்னை காட்டுக்குள்ள விட்டதே தப்பு போமன. புலி என்ன தாசில்தாரா? கொடுத்தா வாங்கிக்கிற, அவர்னா வாங்கிக்குவோம். புலி வாங்குமா? பணம் காப்பாத்துமா? முடி சார்ந்த மன்னரும் மற்றுமுள்ளோரும் முடிவுள்ளோரும் பிடி சாம்பராய் வந்து மண்ணாவதும் கண்டுங்கிறாரு பட்னத்தார். விட்டுவிட போகுதீர், விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார் சுட்டத்தாருங்கார். எவனாவது வச்சிருப்பானா? குழந்தைகளை கஷ்டப்படுத்த படிப்பான், எங்க போயிடுவான்? உன்னோடு சொல்லிட்டு மாமா, பிறந்த உயிர் எந்த உயிருமே வீணாக போகாது. அன்பு செலுத்துங்க, பிள்ளைகிட்ட அன்பாருங்க. என் ராஜா என் தங்கமேன்னு சொல்லுங்களேன். அது என்ன தப்பாய் போச்சுன்னா, நீங்களும் வீட்டுக்காரன்னு அப்படி இருந்தா தானே உங்களுக்கு அங்கே கொஞ்சம் தோணும். இந்த சண்டாளங்க சரியாவே இல்லை. இத்தனை பேர் வந்திருக்காங்களே, இங்கிலீஷ் படம் பார்க்குறீங்க, பேண்ட் போடுறீங்க, சட்டை போடுறீங்க. இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்தீங்களா, வெளியே போகும்போது வீட்டுக்காரியை கூட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போகிறான். அதை பார்க்குறிய, கொடுங்க, வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இதை சொல்லிக் கொடுக்க நான் திருநெல்வேலியிலேருந்து வரணுமா? என்ன கழுத, பல்ல நல்லா தேய்க்கணும், அது ஒண்ணுதான் அதுல பிரச்சனை. நீங்க, நான் வெறும் வெளிப்படையா பேசுறேன், கணவனும் மனைவியும் கலந்து வாழ்கிற வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருந்து பிறக்கிற குழந்தைகள் செல்வந்தர்கள். அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியா இருப்பான். இந்த அன்பை அதுகள்ட்டையும் காட்டுவான். என் ராஜா என் செல்லன் பிள்ளைய பார்த்து நான் ஒரு ஜாதியை சொல்றேன்னு யாருமே நினைக்காங்க. பிராமணர்கள் நான் எப்படி ரெஸ்பெக்ட் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படுவான் அவன். ஹோட்டலில் வேலை பார்ப்பான் அந்த தொழிலாளி, பிராமண தொழிலாளி. அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? ஓய் கலெக்டர் ஆயிடுவாண்டி, பிள்ளை கலெக்டர் ஆயிடுவான்பா. பொம்பளை பிள்ளை பிறந்தா ஏய் டாக்டர் ஆயிடுவான்பா. நம்ம தான் சொல்லுவான், ஏக்கா கூலி வேலை பார்த்தாலும் உன்னை காப்பாற்றுவான், ஆசீர்வாதமே சூப்பர். அவன் 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சாவது உன்னை காப்பாற்றுவான். விளங்கும் வாழ்க அந்தனர் வானவர் ஆனின வீழ்க தன்புணல் வேந்தனும் உங்க ஆழ்க தீயதெல்லாம் வர நாம எப்படி பாடினா நம்ம பெரியவங்க? வாழ்க வாழ்க தானே நம்ம பெரியவங்க பூரா பாடினா. ஒரு தலைமுறையா ஒழிகன்னு சொல்லி கொடுத்துட்டானே, எல்லாம் ஒழிக. 5 வயசு வரை அப்புறம் படி கொடுத்து அனுப்புங்க. அன்பாருங்க, மார்க் வாங்கலன்னு சத்தம் போடாங்க. குழந்தை சாப்பிடணும்னு நினைங்க, ஊட்டாதீங்க. நான் சொன்னல, என் வளர்ப்பு என்ன பண்ணா, பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்கான். நான் சொல்லிட்டேன் சாப்பிடத்தான் செய்தான், உனக்கு அறிவு இல்லைன்னு. அப்போலோவில் தான் கட்டினேன், கூட்டு போயிட்டேன். அவன் அப்போலோ டாக்டர், அவனுக்கு பின்ன எவ்வளோ படிச்சுட்டு வந்திருப்பான். ரொம்ப சிரிச்சுட்டே கேட்டான், சாப்பிடவே இல்லையாம்மா? அவன் காலைல என்ன சாப்பிட்டானது? ஒரு கப் கேசரி சாப்பிட்டான். அவன் சிரிச்சான், என்ன அவன் தான் சாப்பிட்டுட்டானேன்னா. அவனுக்கு ஒரு கப் கேசரி தான் சாப்பாடு. இவன் என்ன கிடைக்க அந்த 3 இட்லியே திணிச்சிடணும்னு நினைக்கா. அதுலேயும் செல்லம்மா கொடுக்கலாம் பாத்துங்க, குடிச்சு இப்படி வழிப்பா பார்த்தீங்களா பாவிகளா? அது என்ன பாவம் பண்ணுச்சு? இன்னொன்று கேட்குறேன் தாய்மார்கள்ட்ட, ருசியாக இருந்தால் பிள்ளை சாப்பிட்ருமா?
அவன் சாப்பிடுவான், அவன் விதி. அவன் தான் 72 மாட்டிக்கிட்டானே. அவன் என்ன பண்ண, என்ன வச்சாலும் திங்கானே. அவ அம்மா சொல்லுதா, என்கிட்டலாம் என்ன சண்டை போடுவாங்க, மண்ணை வைக்க திங்கான். அப்ப அதை விவரம் குழந்தை எதுக்கு திங்கணும்? இவ என்ன பண்ணுதான்னா, இவளுக்கு ஒரு அறிவு இருக்கு. நம்ம இப்ப ட்ரைனிங் கொடுத்தா தானே அவன் வாழ்க்கை துன்பப்படாம இருக்கும். அவட்ட சண்டை போட மாட்டான்ல, அப்படி இதே மண்ணத்தானே வைக்க போறான். இவ கணக்கு ருசியா செஞ்சு கொடு, இதைத்தான் சாப்பிடணும். குழந்தைய வற்புறுத்தாது. அமெரிக்காவில் 5 வயசான அரசாங்கத்திலிருந்து அதிகாரிகள் வந்து அந்த குழந்தையை விசாரித்து நேர்காணல் நடத்தி அவன் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியும். அந்த ஊரில் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் தான் சேர்க்க முடியும், வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாது. 12ஆவது வகுப்பு முடித்ததுக்கு பிறகும் பல்கலைக்கழகம் போவான்ல, அப்போ தான் அவனாக சூஸ் பண்ண முடியும். அதான் ரஷ்யாவில். ரஷ்யாவில் குழந்தைகளை மொத்தமாக பெரிய ஒரு இது ஒரு பெரிய இதுக்குள்ளே விட்டுருவான், அரங்கத்துக்குள்ளே. வீடியோ கேமரா 40 கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம், விளையாட்டு பொருளாக போட்டிருப்பான். என்னென்ன குழந்தை என்ன பொருள் எடுத்து விளையாடுதுன்னு பார்த்து அவனை அதுக்கு தயார் பண்ணுவான். இங்கே தானே அவனை எப்படியாவது டாக்டர் ஆகுங்கானே. எங்கள் ஊரில் ஒருத்தன் அவனை ஏல ஐயா அப்பா கேட்கறா எப்படியா டாக்டர் ஆகணுங்க, அந்த போய் சொல்றான், கம்பவுண்டர் கூட ஆக வழி கிடையாது, அவன் பாட்டுக்கு டாக்டர் ஆகுங்கிறானே. எப்பா டாக்டர் ஆகணும்னா படிக்கணும் பாங்க, அவன் அவன் விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கான் அந்த பையன். அப்படின்னு தான் சொன்னேன், அவன் தான் படிக்கணுங்க ஆனடா. ஆனா 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 டாக்டர் பட்டமே விற்கிறாங்க தலைவா, விற்கிறாங்களா இல்லையா? நீங்கள் உங்கள்கிட்ட வெளிப்படையாக கேட்குறோமா, யாராவது டாக்டர்கிட்ட ரொம்ப நாள் கம்பவுண்டராக இருந்த போகிறான், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, ஒரிஜினல் டாக்டரை விட அவன்கிட்ட தான் மருத்துவ பிரதிநிதி முதல்ல போகிறான். குவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அவங்க குவாக் சொல்லுவாங்கல்ல. இங்கிலீஷ் சரியாக சொல்கிறேன்னா, ஏன் சரியாக சொல்கிறேன், நான் இங்கிலீஷ் படிக்கலை, அதனால தான் நம்ம இங்கிலீஷை கரெக்டாக. இங்கிலீஷ் படிச்சிருந்தா நான் தப்பாத்தான். எம்ஏ படித்த போயிட்ட தாய்மாமனுக்கு என்னடா இங்கிலீஷுங்க, மதர் அங்கிள்ட்டானே. அம்மாவுக்கு மதர், மாமாவுக்கு அங்கிள். மெட்டர்னல் அங்கிள் தெரியல, ஃப்ரெட்டர்னல் அங்கிள் தெரியல. ஏதாவது லீவு லெட்டர் எழுதலைன்னா ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு எழுதிக்கிட்டு இருக்கான். ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ். எது தங்கச்சி கல்யாணத்துக்கு போகிறானோ அதுக்கு லீவு கேட்கான். ஐ ஆம் சஃபரிங், ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார். இங்கிலீஷ்காரனை இவனும் தான் துறைச்சிருக்கான். இப்போ தான் எனக்கு தெரியுது. எது எனக்கு பல விஷயம் புரியலையம்மா. எம் கல்யாண சுந்தரம் கோட் சூட்டோட படம் போட்டிருக்காரு எங்கேயாவது? ஜீவானந்தா, பாலதண்டாயுதம், யாராவது தமிழின தலைவன் பூரா கோட் சூட்டில் தானே காட்சி அளித்தான். அதில் இன்னொருத்தர் இருக்கான், ஒபாமாவை பார்த்தா வால்போர் சர்ச்சி எங்கள் ஊரில் விட்டுதான். ஒபாமாவை நீ பார்த்ததுக்கு எங்கள் ஊருக்கு என்னடா சம்பந்தம்? இந்த ஜோசியம் பார்க்க விட்டு இருக்கான் பார்த்தல, ரஜினிகாந்த் கூட இருப்பான், கமலஹாசன் கூட இருப்பான், அவன் ரோட்டில் இருப்பான். அப்போ தான் நான் கேட்டேன், ஏன்டா அவங்களோடலாம் இருக்கேன், ரோட்டில் இருக்கேன், அவங்களெல்லாம் பார்த்தனால தான் ரோட்டுக்கு வந்துட்டேங்க. குழந்தைகளை மகிழ்ச்சியாக பள்ளிக்கூடத்துக்கு போனால் சத்தம் போட படிக்க சொல்லு. இந்த டியூஷன் ஒரு கொடுமை, அதெல்லாம் பண்ணப்படாது. படிப்பான், ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துடுவான், அவன் வராமல் போக மாட்டான். எதுக்கு படுத்துறிய? அது மாதிரி பொம்பளை பிள்ளைய ரொம்ப பத்திரப்படுத்துறிய. பொம்பளை பிள்ளைய மட்டும் பார்த்தீங்களா தோழர், கூடவே கொண்டு அம்மாவாது அப்பாவாது அண்ணனாவது பஸ் ஏற்றி விட்றாங்க. அது இறங்கி எப்படி போகணும்னு கேட்டேன். அது பையங்க பார்த்துக்கிடுவாங்கிறானே, அப்பாவே சொல்கிறான். அங்கேருந்து பையங்க பத்திரமா கொண்டு, அது ஒரு 10-20 பையங்க அதுக்குன்னே இருக்காங்க, அவங்க கொண்டு ஒப்படைச்சிருவாங்க காலேஜில். அதுக்கு எனக்கு புரியல. நான் வெளிப்படையாக ஒரு செய்தி சொல்லட்டுமா, பச்சையாக ஆண் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனைத்தான் அப்படி பத்திரமா கொண்டு விடணும். ஏன்னா அவன் தான் ஆபத்தானவன். நான் சொல்றது உங்களுக்கு கசக்கும், அது வேற விஷயம். நான் சொல்லலை, எங்கள் அப்பன் வள்ளுவன் சொன்னான், இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். என்ன சொன்னான் தெரியுமா வள்ளுவன்? நான் பெற்ற மகன், அந்த தாய் நினைக்கலாம், நான் பெற்ற மகன் சான்றோனாக இருந்தால் தான் அந்த ஊரிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு கூட துன்பம் வராத வாழ்க்கையை அவன் நடத்துவான். நான் தாயானவள், ஆகவே என் பிள்ளை சான்றோன் ஆவான், பெண்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று அந்த தாய் மகிழ்ச்சி அடைவான்கிறான் வள்ளுவன். பாரதி சொல்றானே, ஆனெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை பழிந்திடாதோ, நானற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலை வேண்டுகின்றோ பெண்மக்கள். பாரதி சொன்னா இல்ல, ஆம்பளை பூரா கற்பழந்துட்டு பொம்பளை ஏண்டா திட்டுறேங்கிறார் பாரதி. அவர் கணக்கே சொல்றாரு, ஒரு ஊர்ல 1000 ஆண்களும் 1000 பெண்களும் இருந்தார்கள், அதே ஒரு பெண் கற்பழந்து விட்டாள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெண் கற்பழந்தாள் என்றால் அங்கே ஒரு ஆணும் கற்பழந்து இருக்கிறான் என்றுதானே அர்த்தம் தான் பாரதி. எல்லாம் படிக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை. தமிழ் இருக்குதா இல்லையே? கிராண்ட் பாங்கிறான் நம்ம பேரன், நம்மளை பார்த்து கிராண்ட் பா ஹவு டு யூ டு, நல்லது நன்றி. அவன்கிட்ட வேற என்ன சொல்ல, எது ஹவு டு யூ டுங்க ஐயா, நன்றி நன்றி.
ஓகே ஓகேன்னா என்ன? யாராவது சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா யாரு? யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஓகேன்னு எல்லாரும் சொல்றாங்களா? அது என்னது? வெரி குட், நன்றி. என்னை விட அறிவாளி ஒருத்தர் இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கார். நம்ம இனிமேல் எச்சரிக்கையா பேசணும் என்பது கடவுள் நமக்கு. ஆல் கரெக்டுங்கிறது தான் ஓகே. பிள்ளைகள் டாட்டா பை பைன்னு சொல்றான்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அது சரியா சொல்லிட்டீங்கன்னு இன்னொன்னு முயலப்படாது. அதுதான் தமிழனுடைய பலவீனம். டாட்டா பை பைன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கான். நான் இங்கிலாந்துலேயே கேட்டேன், அங்கேயே ஒரு வேலுக்கும் தெரியல இங்கிலீஷ்காரனுக்கு. என்னடா நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. வணக்கம் அது முடிஞ்சது, சரி வணக்கம் நன்றி சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. யாழ்ப்பாணத்து தமிழன் என்னதான் அழிஞ்சிருந்தாலும் அவன்கிட்ட என்ன பிரியம் தெரியுமாமா? உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் யாழ்ப்பாணத்து தமிழை வீட்டுக்கு போனால் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு ஐயா வந்திருக்காரு, ஒரு திருமறை சொல்லுங்கிறான். அது உடனே நின்னாவார் பிறரையன்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவருக்கோர் அமுதுமானாய் மறைநான்குமானாய் அரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமுமானாய் பூமியிலே புகழ்மிக்க பொருளேன்னு பாடுது. நம்ம வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுது? பாபா பிளாக் ஷீப் ஏவி எனி உல் எஸ்ஆர் எஸ்ஆர். ஏன்னா அவங்க பெரிய கவுண்டை வந்து லண்டனில் தான் பிறந்தார். கொழுப்பா இல்லையா அது? நான் தமிழன், அது தமிழனுக்கு பிறந்த பிள்ளை. தஞ்சாவூரில் ஒரு பெரிய தேவர் எனக்கு அன்பானவர், அவர் வீட்டுக்கு போயிருக்கேன். பெரிய தாம்பாளத்தினர். அவர் நம்மளை பார்த்தோன்னே திருநீர்லாம் கொடுத்து என்னென்ன மழை வேணும்னு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னு பேரனை கூப்பிட்டு பாட்டு பாடினா அந்த பேரனை சொல்லலாம் ரெயின் ரெயின் கோவாவே கம் அகேன்ஸ்ட் நெக்ஸ்ட் டேன்னா. நான் ஒன்றுமே சொல்லலை. எப்படி பாடுறான்னா நல்லா தான் பாடுதான், ஆனால் உமக்கு எதிர்ப்பா இருக்கான்னு. எனக்கு எதிர்ப்பா என்னென்னவே மழையை வராதங்க அவன் அடே கதா. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவர் என்ன பண்ணுவார்? ஏன் லண்டன்ல இருக்கிற பிள்ளைக்கு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், அதனால மழை இல்லாம இருந்தா தான் விளையாட முடியும். அது பாடினா அதை இங்க பாடினேன்னா வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் வள்ளுவன் தானே நமக்கு சொல்லி கொடுத்தான். அமுதம் வானத்துல இருக்குன்னு நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க. வள்ளுவன் தான் சொன்னா வானத்துல இல்லடா அமிர்தம், மழையாக வருகிற பாத்தியா தண்ணீர், இதுல என்ன ஒரு உயிரும் வாழ முடியாது. அப்போ இதுதான்டா அமுதம்னா வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. மழை இல்லைன்னு அப்ப சங்கடம் தானே. மழை இல்லை. இன்னொரு விஷயம், சேர்ந்து வாழ பழகணும். கூட்டு குடும்பம்லாம் போயிடுதுப்போம். உடனே தனி குடித்தனம் வந்துடுறாங்களே. தனி குடித்தனம் வர்றதுனால தானே நிறைய டைவர்ஸே வருது. ஒரே மூஞ்சி எவ்வளோ நாளுமா பார்த்துட்டு இருக்க முடியும்? ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த பேர் 6 மாதம் ஆன அப்புறம் ஸ்கூட்டரே துடைக்காம வீட்டுக்குள்ளே வர மாட்டேங்கான். அவள் கேட்கா என்ன பார்க்க மாட்டேங்க, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை மட்டும் துடைக்கங்க, அதுக்கு ரீசேல் வேல்யூ உண்டுங்கானே. ஓகே பைய மோசமான பயலாக இருக்கானே இந்த பையன். கூட்டு குடும்பத்தில் இருந்தால் தாம்மா வாழ்க்கை, காதல் வாழ்க்கை சுகமாக இருக்கும். தாத்தா இருப்பார், பாட்டி இருப்பார், மாமா இருப்பான், அப்பா இருப்பான். லேசில் வீட்டுக்காட்டிக்கிட்ட போயிட முடியாது. இப்படி நைஸாக அப்படி பார்த்தோன்னா நம்ம தாத்தா கேட்பார், ஏல என்ன கூப்பிடுதியோ பாரு. நம்ம கேட்டால் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம்லாம் பாரு. அவர் அவள் கூப்பிட்டுப்பாள் ஒரு காலத்தில். அவளும் கூட்டு குடும்பம் தானே. கூட்டு குடும்பத்தில் 10 பேர் சேர்ந்து பிஸ்மில்லா கான் இருந்தால ஷனாய் மேதை காசியில் தோழர் ரஷ்யாவிலேருந்து வந்து கூப்பிட்டாங்க. ரஷ்யாவில் பெரிய வீடு தரோம், நீங்கள் வந்துடுண்ணா. அந்த ஆள் என்ன சொன்னா தெரியுமா? நான் வந்துடுவேன், காசி விசால் ஆச்சு சிவபெருமானி நீங்கள் கொண்டு வருவியான்னு கேட்டான். அவன் முஸ்லீமா, மதத்தை தாண்டினவன். அவன் சொன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் தினசரி வாசிக்கணும். எப்படி நாடுமா இது? சண்டாள பேரை கெடுத்துட்டானே. அவன் குடும்பத்தில் 100 பேருமா, 100 பேருக்கும் ஒரே ஒலை, ஒரே அடுப்பு, 100 பேர் ஒன்னா சாப்பிடுவாங்க இந்த பழைய வீட்டில் காசியில். எல்லாத்தையும் கெடுத்துட்டானோட. தனியா 2 இருந்தா என்னத்துக்கு ஆகும்? இவன் ஜன்னல்லே நிற்கிறான். அவ கேட்கா, ஏத்த வீட்டில் புதுசாக குடி வரும்போதே நினைச்சையா உன்னை ஜன்னல்லே நிற்கிறியே. அந்த காலத்தில் திருச்சியில் நான் சீராளி கோவிந்தராஜனும் கோமதியின் காதலன் ஒரு படத்தில் 2 பேரும் பாட்டு பாடி சீராளி கோவிந்தராஜன் பாட்டை மட்டும் வச்சிருந்தாங்க தெரியுமா? அந்த காலத்தில் வானம் மீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனும் ஜன்னலுக்குள்னு பாடுவான். கூட்டு குடும்பத்தில் இருங்க. அப்பான்னா சத்தம் போட தான் செய்வார். அப்பாவுக்கு வயசாகத்தான் செய்யும், உளுந்தரத்தான் செய்வார். தூக்கி உட்காத்தி வச்சிருக்கணும். என்ன நினைக்கானோ தெரியுமா? ஒரு ஏஜ் வந்தா சித்திர வேண்டி தானேங்கானே. சண்டாள பையில அந்த மனுஷன் எவ்வளவு உழைச்சி ஒன்று படிக்க வச்சான், ஆளாக்குனா சாதாரணமாக சொல்லலாம். எங்க ஃபாதர் எதுலையுமே லேட்டானாச்சுங்க. ஒன்று சொல்றேன் கேளுங்க, கணவன் மனைவி. அதான் பாரதி சொன்னா, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இன்னாடே. எங்க ஐயா எப்படி சொல்றான்?
எங்க அப்பனும் எங்க அம்மாவும் குலவி வாழ்ந்த நாடுங்கிறான். அதுக்கு என்ன சொல்றான்? எந்தையும் தாயும் குலாவி மகிழ்ந்து இருந்தது மின்னாடே. அதுக்கு என்னடா அர்த்தம் பாரதின்னு கேட்டேன். அவங்க குலவி மகிழ்ந்து இருந்ததுனால தாண்டா பாரதி என்கிற அறிவுடைய கவிஞன் பிறந்தானுங்க. குலவனும் மகளனும் பொண்டாட்டியும் புருஷன். என்ன பண்ண முடியும்? தமன்னா நமக்கு கிடைக்க மாட்டான். மாப்பிள்ளை இப்ப லேட்டஸ்ட் யாரு? அவர் இனிமே சொல்ல மாட்டார். அப்பதே மாட்டி விட்டனா. இப்போ மோசினா கித்வாய் ஒரு பிள்ளை வந்திருக்கலப்பா. அப்புறம் இன்னொரு பிள்ளைய பாடுறானே, வெள்ளாவியில வச்சு வெளுத்தாங்களா வெயில்ல விடாம. அந்த தனுஷ் பயலுக்கு நல்ல பிள்ளைகளா கிடைக்க ஜோடி, நல்ல பையதான். பெரிய ஆள் மருமே, நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம அவனை ஒன்றும் அந்த சிறையா மாமா கூடயும் நடிச்சு அவங்க கூடயும் நடிச்சு பேரன் கூடயும் நடிக்குமாங்க. சிறையாவும் நல்ல பிள்ளை தான். உடுத்தாம தானே வருது எங்க வந்தாலும். அது இல்லை பண்பாடு ஒழுக்கம்லாம் மேடையில் பேசுறானுங்கள்ல. என் தமிழினம்ங்கிறான்ல, அடக்கி போர்த்தி உடுத்தி கொண்டு வந்த என் தமிழினம்ங்கிறான்ல, திரைப்படத்தில் அப்படியே வச்சிருக்கானுவா? நான் வெளிப்படையா கேட்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொண்டு ஒரு திரைப்படத்தினுடைய 100வது நாள் வெற்றி விழாவை ஒரு அரசாங்கம் கொண்டாடி இருந்தால் அவமானம் இல்லை? பல்கலைக்கழகத்தில் திரைப்பட விழா கொண்டாடுறது என்ன தோழர்? அந்த மேடைக்கு அந்த பிள்ளை உடுத்தாமலே வந்துட்டு, நான் ஒன்று பத்திரிகைக்காரன் ஏன் உடுத்தாம வந்துன்னு முதலமைச்சர்லேருந்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விழா நடத்தியவர்கள் கருதியதனால் சிறையா எங்களுக்கு ஒத்துழைத்தாங்க. நல்லா விளங்காம போ. நம்ம என்ன யோசிங்க? குழந்தைகளை திட்டாதீங்க. வயசு வந்தா சின்ன பைய பார்க்கத்தான் செய்வான், சத்தம் போடக்கூடாது. இப்போ மாறிட்டு பொம்பளை பிள்ளைகள் தான் பார்க்க. பொய் சொல்லணும் தப்பா. நான் பார்த்து நான் வாழ்க்கை பூரா பார்க்கத்தானே செய்கிறேன். நான் மகிழுந்திலே பயணம் செய்யும்போது இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் அப்படி ஓரமாக நிறுத்த சொல்லுவேன். என் டிரைவரை பார்ப்பேன் என்ன நடக்குன்னு. அதுகளே இந்த செல்ஃபோன் நல்லது தான். நமக்கு தான் ஒருத்தையும் செய்தி அனுப்ப மாட்டேங்கிறான். ஏஜ் ஆகி போச்சுன்னு எவனோ சொல்லிட்டான். அதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. வந்துக்கிட்டே இருக்கு மெசேஜ். அதில் தப்பான படம் அனுப்புகிறான் இல்லையா? அதுக்கு தானே அந்த சைபர் கிரைம்னு போலீஸ் வச்சு. அதை வேற உங்கள்கிட்ட வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்க, மன்னிச்சுக்குங்க. அந்த குழந்தைகளுக்கு தான் அந்த செல்ஃபோன் வாங்கி கொடுக்காட்டாண்ணா கொஞ்ச நாளைக்கு பெற்றோர்கிட்ட கேட்க. அது வயசு அல்லவா? 15 வயசு பேருக்கு டிவிஎஸ் ஊட்டி வாங்கி கொடுக்கலாமா? சின்ன பிள்ளை, அவனுக்கு தெரியாது. இன்ஜின் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகும் தானே பிள்ளைக்கு தெரியும், நிறுத்த தெரியுமா? என்னுடைய கணக்கெல்லாம் 30 வயசுக்கு மேலே தான் கார் டிரைவராகவே இருக்கணும். பொண்டாட்டி கிண்டாட்டில் அந்த தான் இப்போ நிதானமாக ஓட்டுவான். அவனே ஓட்ட மாட்டேக்கானே. உன்னை கொன்றுவேன் இந்த ராஸ்கல். இந்த பையன் ரொம்ப வேகமாக ஓட்டுறான். அவன் வீட்டுக்காரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு, மாமா அவர் வெளியே போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை மாமா, காரை வேகமாக ஓட்டுறாரு, டிரைவர் வச்சுக்கோன்னா கேட்க மாட்டேன்றான். ஆனால் ஒரு கருத்து சொன்னால் அவனுக்கு வருத்தப்பட்டான். அதில் எவனா காரை டிரைவர் ரொம்ப வேகமாக ஓட்டினா என்ன அர்த்தம் தெரியுமாட்டான்னு. எவனுக்கு சிந்திக்கிற திறன் இல்லையா அவன் தான் கார் நல்லா ஓட்டுவான். முட்டாள் தான் கார் நல்லா ஓட்டுவான். நாங்கள் சிந்திக்கிறவங்க, நானும் ஸ்டாலினும் கார் ஓட்டுக்கும் ஒரு குயில் பறந்துன்னு வைங்க, எனக்கு குயிலை பற்றி சிந்தனை வந்துடும். கார் என்ன ஆகும்? குளத்துக்குள்ளே போயிடும். போயிட்டு அப்படி மேல்மருவத்தூர்கிட்ட ஓட்டு வந்தேன். என் கார் பின்னால் வந்து மாப்பிள்ளக்காரன் என்கிட்ட கொடுத்துட்டான். ஓட்டு வந்தேன் 80 தேர்தலுக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு பறவை பறந்தது. எனக்கு அது மீன் கொத்தியா ரெட்டவால் குருவியான்னு சந்தேகம் வந்துச்சு. எதுக்கு ஒரு லாரி வருது, இங்கே ஒரு லாரி ஓவர்டேக் பண்ணிட்டு அந்த லாரி வந்த வேகத்தில் கரெக்ட் பண்ண குளத்துக்குள்ளே இறக்காச்சு. பெட்டிலாம் மிதக்கு. அது என் மாப்பிள்ளக்காரா, அவன் மட்டும் காரை விட்டு வெளியே வர மாட்டான். நாங்கள்லாம் கரைக்கு வந்துட்டோம். உடனே அவனை கூப்பிட்டு கேட்டேன், முல்லை மலர் மேலே பாட்டு பாடிட்டு இருக்கியோன்னு. அவன் சொன்னான், காரையும் குளத்தில் விட்டு கிண்டல் பண்ணுவார் பார்த்தீங்களா, அது உத்தமபுத்திரம் பாட்டு. கானடா ராகத்தில் ஜீராமநாதையர் போட்டு பாரு அந்த பாட்டை. முல்லை மலர் மேலே மொய்க்கும் மண்டு போலே. பத்மினி மாதிரிலாம் அழகு இப்போ யாருமே இல்லை. சரி விட்டுருங்க, அதெல்லாம் இப்போ நினைக்கப்படாது. ரொம்ப நாள் ஆகிட்டு இனிமேல் நினச்ச ஒன்றும் ஆக போகிறதே இல்லை. நான் சிவாஜிட்டே சொன்னேன், எனக்கு பத்மினியை ரொம்ப பிடிக்கும்னே. பிள்ளைவாள் உனக்கு எவ்வளோ திமிருனார், உனக்கு கிடைக்கலன்னு அப்புறம் தானே நாங்கள் பிரியமாக இருந்தோம். புரியுதா? சிந்திக்கிறவன் கார் ஓட்ட முடியாது. நிறைய பொறுப்பு இருக்கிறவன் கார் ஓட்டும் போது எச்சரிக்கை. ஏன்னா அவனுக்கு சிந்தனை எங்கேயாம செதறும். குழந்தைகளுக்கு இந்த டிவிஎஸ் விட்டலாமா, இதுக்கெல்லாம் தாய்மார்கள் தாங்க காரணம். பார்த்தேன் இவ பெருமைக்கு வாங்கி கொடுக்குறா. என் பிள்ளையும் ஓட்டட்டுமே, ஓட்டட்டும். தினத்தஞ்சில படம் வந்துடுமே. 16 வயது என்பது தெரிந்ததே. அவன் தெரிந்ததேன்னு அவன் ஜனாதிபதியாக இருந்தான். கொஞ்சம் பிள்ளைகளை கவனிக்கணும். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன நட்பு கவனிக்கணும்ல. நம்ம பேக்கெட் மணி நம்ம காலத்துலாம் உண்டா தோழர்? சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள். பேக்கெட் மணி தருவாங்களா வீட்டில்? பேக்கெட்டே கிடையாது. பரவாயில்ல, மணி சட்டையில் பேக்கெட் வச்சே தைக்க மாட்டாங்க. அப்போல்லாம் பண்டம் கேட்டால் வாங்கி கொடுத்துருவாங்க, பொருள் வாங்கி கொடுத்துருவாங்க, காசு தரமாட்டாங்க. குழந்தைகிட்டேன் காசு கொடுக்குறீங்க? பெற்றோர்கள்ட்ட ஆண்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து பிள்ளைகளை விட்டு சிகரெட் வாங்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. சின்ன பிள்ளை அவன் சிகரெட் வாங்க போனால் கடைக்காரன் நல்லவனாக இருக்கான். என்ன உங்கள் அப்பா இதே குடிக்கிறாரு, 555 குடிக்க சொல்லுங்க. அந்த பையன் என்ன சொல்ல, முதல்ல எனக்கு ஒன்று கொடுமாமா, நான் 10 வச்சு பார்க்க, அப்புறம் அப்பாட்ட சொல்கிறேன். கெடுத்து விடுவான் பையனை. சில பெத்த தப்பையன் பயலில் விட்டு பாட்டில் வாங்கிட்டு சொல்லலாமா? அவெல்லாம் தகப்பனான்னு கேட்குறேன்.
செத்து போங்கிறேன் நான். பிள்ளைய போய் பாட்டில் வாங்கிட்டு சொல்ல, நீ எதுக்கு நான் தகப்பனா இருக்க, செத்து போடா நீ. ஐயோ 16-17 வயசுல பிள்ளைகளை கவனிங்க. எங்கேயாவது பார்த்துன்னா உடனே சத்தம் போடக்கூடாது. என்ன நீ அந்த பையன்கிட்ட பேசுறாப்லாம் கேட்க தெரியுங்கிறத மட்டும் அவளுக்கு தெரியப்படுத்தணும். மிரட்டினா தானே எதிர்ப்பு வருது. சிந்திக்கிறோமா? சினிமா பூரா என்னங்க, கவர்னர் மகளை ஒரு பொறுக்கி காதலிக்கான், கவர்னர் மாளிகைக்குள்ளே போயிட்டானே. கவர்னர் மாளிகையில கவர்னர் மகனே ராத்திரி வந்தா சுட்டுருவான் சந்தேகப்பட்டு. சினிமா எவ்வளவு தப்பா காட்டுறான். என்ன சொல்றிய? எல்லா சினிமாலையும் வெட்டுற பையா குத்துற பையில தான் ஒரு பெரிய வீட்டு பிள்ளை காதலிக்குன்னு காட்டுறானே. தப்பா இல்லையா? எதிர்த்திருக்கோமா? நம்ம எதற்கெல்லாம் போராடணுமோ. தொலைக்காட்சியில பூரா பெண்கள் அசிங்கமா காட்டுறான். எத்தனை பெண்கள் போராடி இருக்கீங்க? மைதிலி சிவராமன் போடுதா, போராடுதா? இவங்க யாராவது அதுலயே அவங்க ஜாதி பாக்குறாங்க. என் ஜாதிக்காரன் எடுத்தா சொல்ல மாட்டேன், அவன் ஜாதிக்கா. என்ன அயோக்கியத்தனம் இந்த நாட்டில். 16 வயசு வரை பிள்ளைகளை கவனிக்க. படிப்பு மட்டும் இல்லை, அவர்களையும் யாரோட நட்பு, யாரோட. தோழர் பையன் ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் சேர போனார். தோழர் என்கிட்ட சொல்லும்போது வேண்டான்னு சொல்லணும் வாய் வந்துட்டு வேண்டான்னு விட்டுட்டேன். எனக்கு தெரியும் அவன் நல்ல பிள்ளை வந்துருவான்னு. அடுத்த வருஷமே சொல்லிட்டான், அப்போ அந்த பல்கலைக்கழகம் சரியில்லை, நான் வந்துடுறேன். வந்துட்டானா இல்லையா? அது ஒழுக்கங்கிட்ட பல்கலைக்கழகம், எனக்கு தெரியும். என் நண்பன் பல்கலைக்கழகம் தான். மொரால செட்ஸை பிராத்தலும் வெளிப்படையாக சொல்லிட வேண்டியான. எனக்கு என்ன பயம்? நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன், கடவுளுக்கு பயப்படுவேன். அவர் தானே கொல்ல முடியும். என்னை சுட்டாலும் நான் செத்து போக மாட்டேன். அவன் நினைக்கணும், கடவுள் நினைச்சானா காப்பாற்றிடணும். அதனால தானே எல்லா டாக்டரும் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் சொல்கிறான், ப்ரே காட். எனக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு உண்டா இல்லையா? கடவுள் நினைச்சானா கொன்றுவான். தப்பவே முடியாது. மகாத்மா காந்தியவே கொண்டுட்டான்ல. கடவுளுக்கு எப்போ வந்துட்டு காந்தி என்ன பண்ணா, நான் 100 வயது வரை வாழ ஆசைப்படுகிறேன். நான் கடவுள் சொன்னார், ஆகா இவன் நம்ம எல்லையில் தலையிட தான், கோட்ஸை விடு. புரியுதா? அத்தனை பெரிய தலைவர் காமராஜர் மறந்து போய் என்ன பண்ணார் தெரியுமா? 67 தேர்தலில் படுத்துக்கொண்டே ஜெயிப்பார், தோக்கடிச்சிட்டான். நினைவுகளா உங்களுக்கு? வரலாறு பார்க்கணும். வரலாறு என்பதை 2 பக்கம் பார்க்கணும், நன்மை தீமை 2ஐயும் பார்க்கணும். அதனால குழந்தைகளை கவனியுங்கள். 1 அது செய்யணும். சிந்திக்கிறோமா அதை பற்றி? குழந்தை நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறோமா? அதுகளும் பாருங்க, அவசரமா என்ன 2 இட்லி தின்னுட்டு ஓடுது. 7 மணிக்கே பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியிருக்கு தோழர். அப்படி படிக்காட்டா தான் என்ன? நாங்கெல்லாம் கெட்டா போயிட்டோம். ரொம்ப படுத்தாதீங்க. 1 ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அதோடு கலந்து பழகுங்க. சாப்பிடும்போது பிள்ளையோட உட்காந்து சாப்பிடுங்களேன். எத்தனை வீட்டில் நடக்குது? ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்களா? கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்களா? மொத்தமாக இலையை போட்டு தட்டை போட்டு எல்லாம் உட்காந்து ஒன்றுக்கு ஒன்று பரிமாறிக்கிடும், சாப்பிடும். மாமா கேட்பாரு, எல்லாம் நேற்று நீ என்ன அங்கே நின்னியே கிளறது இல்லைம்பாரு. சித்தப்பா சொல்லுவான், உடியா. அது 2 நடக்கும். மாமா சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட, சித்தப்பா சொல்லுவான், சும்மா இருக்க மச்சான், அவனை போய் சத்தம் போட்டுருக்கேன், அந்த பேர் நல்ல பையன். சமாளித்து சரி பண்ணுவாங்க குழந்தைகளை. விட்டுட்டேல எல்லாத்தையும், கிழவனையும் கிழவையும் கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டியில்ல. உன் பையன் சொல்றான், இப்போ தாத்தா கூட அவ்வளோ வசதியில் உனக்கெல்லாம் நல்ல பரமா அன்பா இருங்கன்னு அதுதான் சொன்னேன். முதல்லேருந்து அன்பா இருங்க. பொண்டாட்டிட்டெல்லாம் வருத்தப்படக்கூடாது. கொஞ்சிறது தப்பே கிடையாது. நல்ல கொஞ்சனும் வீட்டுக்காரம்மாகிட்டையும் சொல்றேன், ஆம்பளைய கொஞ்சிங்க. என் தங்கம் ராசான்னு சொல்லுங்களேன். பொய் தான். என்ன பண்ண கழுதிய சொல்ல வேண்டியிருக்குல்ல, வாழ்ந்து தீர வேண்டியிருக்கு. 4 தடவை சொன்னா அவனே நம்பிடுவான். ஏதோ இருக்கு. வீட்டுக்கு வெளியெல்லாம் போயிட்டு வந்தா அன்பா போய், என்னையா ஏன் இவ்வளோ அலையிற, ஏயா வெயிலில் சங்கடப்படுற அப்படின்னு சொல்லுங்களேன். முந்தானை வச்சு தொடங்க, துண்டு வச்சு தொடங்கக்கூடாது, முந்தானை வச்சு தொடங்களேன். நாயே வளர்க்க வேண்டாம். இதே சோப்பு வாங்கிட்டு வரும், பேப்பர் வாங்கிட்டு வரும். இல்லை ஒரு டெக்னிக். இதுக்கு டெக்னிக் என்ன தெரியுமா? தமிழில் பாரதி சொல்றான், சூழ்ச்சிங்கிறான். படிக்கொரு சூழ்ச்சி செய்தாங்கிறான் காந்திட்ட. அன்பா இருங்கிறேன். அன்பா இருந்து பாருங்க. நான் எனக்கு என்ன வெற்றி தெரியுமா? நான் எல்லாத்தையும் அன்பா இருப்பேன். விமானத்தில் பயணம் பண்ணால் அந்த பணிப்பெண் பேரை தெரிஞ்சு வச்சிருப்பேன். இன்னொரு விமானத்தில் போகும்போது அந்த பிள்ளையை பார்த்துறேன், சிந்து அப்படிடுவேன், டேட் குவைட் ஓகேனுப்பா, ஆர் யூ நாட் ஃபீலிங் வெல்ங்க. ஒரு அன்பு காட்டணும் அந்த பிள்ளைக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ பாசமாக இருக்கு. இந்த பைலட்டை போய் சொல்லுவேன், ஃபைன் டேக் ஆஃப், தேங்க்யூ தேங்க்யூம்மா. அவன் சிங்கு 6 பேராக இருப்பான். நான் ஏன் அவன்கிட்ட போய் சொல்லணும்? அவன் ஒருத்தன் தான் நம்மளை நிமிர்ந்து பார்க்க வைக்கான். நம்மளை நிமிரை செய்த வீரங்களவா. அது மாதிரி லேண்டிங்லேயும் சொல்ல, ஃபைனில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். அவன் தொழிலை நீங்கள் பாராட்டுங்க. நாய்க்குட்டி வழக்கம் இல்லாமல் வெளியூருக்கு இப்போ நான் என் கார் இங்கே திரும்பினா 3 கிடந்து குதிக்கும். என்ன பூபதி ரெடியா போன உடனே உட்காந்துருவேன். 3 கொஞ்சம் பேச, அதில் வாய் இருந்தால் பேசிடும்.
அந்த உயிர் அன்பைத்தானே எதிர்பார்க்க. எல்லா உயிரும் சாய்ந்து கொள்ள ஒரு தோளை எதிர்பார்த்து தானே வாழுகிறது. என் பெருமக்களே, சாய்த்து கொள்ளுங்கள் தோளை. கணவனோ மனைவியோ சாய்ச்சிடுங்க. என்ன தப்பு? தப்பே கிடையாது. டைவர்ஸ் வாங்கி இன்னொரு நாய்கிட்ட போய் மாட்டிக்கிட முடியாத. இந்த நாயோடையே வாழ்ந்து தீர்வோம் என்ற முடிவை நீங்கள் எடுத்தால் நீதிமன்றத்திற்கு வாழ்ந்துருங்க. உங்கள்கிட்ட என்ன சொல்லித்தர? வாழ்ந்துருங்க, மகிழ்ச்சியா வாழ், நல்லதா செஞ்சு கொடுங்க சாப்பாடு. மெட்ராஸ்லாம் படு மோசம். உங்க ஊர்ல எப்படின்னு எனக்கு தெரியாது. 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை ஹோட்டலில் தானே சாப்பிடுதான் எல்லாரும். 10ஆம் தேதிக்கு மேல அந்த மோதிரத்தை பூரா அடகு வச்சிருந்தோம். ஹோட்டலில் நேற்று என்ன செல்லத்துறை ஆத்தூர்ல போய் ஒரு ஹோட்டலில் மாட்டிக்கிட்டோம். ரொம்ப அருமையான ஹோட்டல். அவர்கிட்ட என்ன சொல்ல, எல்லாமே நல்லா இல்லை. அவர்கிட்ட என்ன சொல்ல, ஃபைன் அப்படின்ட்டான். என்ன ஃபைன்னு கேட்டார். இனிமே இந்த மாதிரி ஹோட்டலுக்கு நான் வரமாட்டோம்லடா, முடிவு பண்ண வச்சதுக்கு உனக்கு நன்றி. ஒன்றும் நல்லா இல்லை அந்த தொழில். நான் என்ன சொல்ல, ஒவ்வொரு தொழிலையும் நேரம் அதையும் சிந்திக்கணும். உணவு கொடுக்குற கூட 10 ரூபா வாங்க, நல்லது கொடுங்கிறேன். என்னத்தோட அது வேற இருட்டுக்குள்ள கொண்டு வைக்கிறான், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பெரிய ஹோட்டலில் பூரா எதுக்குன்னே தெரியலையா என்ன வெங்கடேஷ், எது பருப்புன்னு தெரிய மாட்டுக்கு, எது பாயாசம் தெரிய மாட்டேங்குது. நம்ம அவனை கூட்டு கேட்க வேண்டியிருக்கு. இதில் எதில் சாம்பார், எது வத்த குழம்பு சொல்லி தொலை. இது எங்கள் ஊர் சாய் ஒருத்தன் பாயாசத்தை போட்டு பிசைஞ்சிட்டான். எனக்கு தெரியாது. அவன் என்கிட்ட கேட்கான், மாமா பருப்பு இனிச்சு கிடக்கேன்னா அது பாயாசண்டா சாய் பொண்ணு. அவன் ஒரு நல்ல கேள்வி கேட்டான், பருப்பு எது பாயாசம் எதுன்னு தெரியுது, ஹோட்டலுக்காகவே கூப்பிட்டு வந்த நீ, எல்லாம் ஒன்று போல இருக்கவே, லைட்டை போட சொல்லுங்க. அவன் நான் சொன்னேன், இந்த ஹோட்டல்லாம் லைட்டு போட மாட்டாங்கடா, பிறைய எங்கே கூப்பிட்டு வந்த, உங்கள்கிட்ட சொல்லித்தாரங்க. அந்த பெரிய விடுதிக்கு போகிறத விட சின்னதாக மெஸ் வச்சுருக்கான் பாருங்க, அங்கே போய் சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம அதுக்கு போனாலும் விட மாட்டேங்கான் அந்த நாட்டில். என்னன்னாச்சு இங்கே உட்காந்து சாப்பிடுதுங்க, என்ன அங்கே மலை தேலை திங்க, இட்லி தானே திங்க, திங்க விட மாட்டேங்கான ஐயா. நல்லத பீஸாங்க எழுத்தே நல்ல இல்லையா, அதெல்லாம் திங்காதீங்க. நான் பொய் சொல்லலைங்க. அந்த நாட்டில் நான் விசாரிச்சல என்ன சொன்னாங்கன்னா, அந்த நாட்டில் ஏழைகள் இருப்பாங்கள்ல, வீடு வீடாக போய் பிச்சை எடுப்பானா, பல்வேறுபட்ட உணவுப் பொருள் கொடுப்பாங்கள, தனித்தனியாக சாப்பிட முடியாதுன்னு அது ஒரு பிரெட்டில் வச்சு அமுக்கி சாப்பிடுவானா, அதுதான் பீஸா. பிச்சைக்காரன் சாப்பிடுகிற பீஸாவை ½ an hour, within ½ an hour we are delivering it in your door. ஒன்று சொல்கிறேங்க, இட்லி சாப்பிடுங்க, இடியாப்பம் சாப்பிடுங்க, புட்டு சாப்பிடுங்க. கேரளாக்காரன் நான் எதுக்கு ரசிக்கிறேன் தெரியுமா, ஊனு மிச்சம் உட மிச்சம். அவன் தான் ஒரு புட்டு கொஞ்சம் பயிறு, இங்கே தான் கதாநாயகன் ரிக்ஷாக்காரனாக இருக்கான், டிக்ஜாம் பேண்ட் தான் போட்டிருக்கான். ரிக்ஷாக்காரன் தலைவர் டிக்ஜாம் தான். தோடு தாண்ட முடியாது, பெர்லின் நல்ல காதல் வாழுது, இல்லை இங்கே காதலிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், உண்மைக்கு புறம்பாக நாம் வாழுகிறோம் சிந்திக்காம. சினிமா தியேட்டருக்கு போக வெக்கப்பட வேண்டாமா? நான் போக வேண்டாங்கல, போங்க. கழிவறைக்கு போனால் கழுவிடித்தான் வரணும், அள்ளிட்டு வரக்கூடாது. அது மன மலங்களை எல்லாம் கழுவுகிற இடம் தானே அது. அப்படிலாம் காதல் எங்கேயாவது நடக்குமா ஐயா? நடந்திருந்தா நம்மெல்லாம் எப்படி இருந்திருப்போம்? என்ன கவுண்டர, நடக்காதுடா. சிந்தி, அந்த வாழ்க்கையை சிந்தி. குழந்தைகளை கவனி. ஒன்று, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறபோது கல்யாணம் பண்ணி வச்சுடணும் பிள்ளைகளுக்கு அந்த பருவத்தில். இன்னொன்னு சொல்ல சிந்திக்கிறதுக்கு, பருவத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா, இந்த பிள்ளைகள் அந்த காலத்தில் சொல்லுது, ஏப்பா குழந்தை பத்துக்கலையான்னு. 3 வருஷம் தள்ளி போட்டிருக்கோம், தப்பு. அந்த அந்த 25 வயசுல பெற்றுக்கிட்டான்னு வைங்க, சிரமம் இல்லாமல் பெற்றுக்கலாம். ஒருத்தையும் பெற மாட்டுக்கால, அது பெரிய துன்பமாக தான் இருக்கு. என்ன பூபதி, டாக்டரே சொல்றார், டோன்ட் வரி, லெட் அஸ் கட் இட் அண்ட் டேக் இட் அவுட். அதுக்கு பேர் என்னதியா, சிசேரியன். அவன் சீசரா அப்படித்தான் அடுத்து எடுத்திருக்காங்க அந்த காலத்தில். அதுக்கு தான் தருவு சிகிச்சை பேர். நல்ல எங்கள் கிராமத்தில் உழவர் பெண்கள் இருக்குல்ல, எங்கள் வயலில் வேலை பார்க்குற பெண்கள், நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும்யா, வயலில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், வரப்பில் போய் பிள்ளை பெற்று அங்கேயே குளிப்பாட்டி கொண்டு ஒரு தொட்டில் போட்டு வேலைக்கு வந்துடும். அவளுக்கு மட்டும் சிசேரியன் இல்லையா, ஏன் உழைக்கிறான்? உங்களை உழைக்க விடாமலும் பண்ணிட்டானே. அந்த காலத்தில் உரல் சும்மா கிடக்கும், குழவி சுத்தம். இப்போ குழவி சும்மா கிடக்கும், உரல் சுற்றும். அதுக்கு பேர் என்ன கவுண்டர, கிரைண்டர், மிக்சி. பச்சையா சொல்லட்டுமா, அம்மியில் ஒரு நாள் துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்க, அந்த ருசியை. இந்த
சத்து இயற்கை சத்து சேரணும்ல பண்ணி வச்சான். எந்த வேலையாவது பாக்கீங்களா? இடுப்பை பலப்படுத்துற வேலையை பூரா பெண்களுக்கு கொடுத்துருந்தான் அந்த காலத்துல. இடுப்பு பலப்பட்டா தானே அவங்களுக்கு தான் இடுப்பு அந்த குறுக்கு விரியறதுக்கு ஏற்பாடு பண்ணான் குழந்தை பெறுறதுக்கு. அதுல இன்னொரு கேவலம் தெரியுமா? நல்ல நட்சத்திரம் பார்த்து ஆபரேஷன் பண்ணணும். விளங்குமா? ஏய், இயற்கையா பிறந்தா தான் நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகும். மிருகசீரியோட நட்சத்திரத்தை எல்லா பயிலும் ராவணனா தான் பிறப்பான். சாபம். அதான் வேற. பெண்கள்கிட்ட சொல்றேன், நல்ல உழைங்க. இப்ப சொல்லாங்க பாத்தீங்களா, கற்பிணிகளை நடக்க சொல்லாங்க பத்திலாக்க, மாமியாராது மாமனாராது கூட நடந்து போறாங்க. இந்த பையன் போக மாட்டேங்கிறான். ஏன்னா இவனுக்கு பொறுப்பு வந்துடும் நினைக்கான். அதுக்கு பொறுப்பே இந்த நாய் தான். கூட போறானா இந்த புருஷனாவது. சாயங்காலம் பார்த்தா அந்த பிள்ளை கூட மாமனார் போறாரு, இல்லைன்னா மாமியார். அது ஏன் அப்பா நடக்கிற? எப்பவுமே நடக்கிற, தினசரி நடந்துகிட்டு, தினசரி இதாக வேலை செய்ய ஆரோக்கியமா. பெண்கிட்ட சொல்றேன், உங்களுக்கும் உடற்பயிற்சி தேவை. ஏன்னா எந்த வேலையும் அக்கான இந்த வீட்டுக்குள்ளேயே மிஷின்லாம் வாங்கி போடாதீங்க. அது 1.25 லட்சம் ரூபாங்கண்ணே. அது எங்கள் ஊரில் ஒரு வேலை கேட்டதுலேயே அவனுக்கு சுகரே போயிடுது. இனிமேல் சுகரே வராதுன்னாச்சு. 1.25 லட்சம்னா அன்னைக்கே போயிட்டு நமக்கு சுகரு வீட்டுக்குள்ளேயே தலைவரே. அது ஸ்பீடெல்லாம் கூட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் ஒரு பேர் விவரம்லாம் வாங்கி குப்புரை விழுந்து மூக்கெல்லாம் உடஞ்சி அதுக்கே 3 லட்ச ரூபா செலவு. நான் தான் முதலே சொன்னோம்ல, விடுங்க தெருவில் நடந்தனால. வீம்புக்கு புது பணக்காரன், இந்த புது பணக்காரனோட அறிவியல் இப்படி எதாவது வாங்கிடுவான். என்னத்துக்கு? கால்ட்டு நடங்கிறேன். பொம்பளையிட்ட சொல்ல, நல்ல குனிஞ்சு காலை தொடுங்க, யோகா படிங்க. யோகாலாம் எவ்வளோ நல்லது, பிரசவத்துக்கு ரொம்ப ஈஸி. ஹோமியோபதி மருந்து இருக்கலாமா? ஹோமியோபதி மருந்து கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு சிறந்த மருந்து. அதான் உலகம் புறம் கண்டு. ஏன்னா மகாத்மா காந்தி சொல்றாரு, சத்தியாகிரகம் எத்தனை நேர்மையானதோ அத்தனை உண்மையானது ஹோமியோபதி மருத்துவங்கிறார் காந்தி. கர்ப்பப்பை கோளாறுகளுக்கு பூரா இங்கே ஏதாவது ஹோமியோபதி டாக்டர் இருந்தால் அவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டு குணமாயிரும். கர்ப்பமான பெண்களுக்கு கடைசி பிரசவ காலம் இருக்கலாம் அந்த மாதம், அந்த மாத்திரை 2 டோஸ் மாத்திரை கொடுப்பாங்க. நோ சிசேரியன், சுகப்பிரசவம். நான் கொடுத்துட்டு இருக்கேன் எங்கள் ஊரில். ஆனால் எவனும் மாட்டேங்க அந்த மாத்திரையை. 100 மாத்திரை 10 ரூபான்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்னென்ன ஒரு மாத்திரை 100 ரூபா கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனேங்க. விளங்க வாய்வன் அலோபதி மருந்து. இவன் அந்த ஆனிமன் இருக்கான் ஹோமியோபதியை கண்டுபிடிச்சவன், அவன் அலோபதி டாக்டர் தானே. இப்போ நான் ஒரு 6 வருஷமா ஆரோக்கியமாக இருக்கேன்ல பூபதி, ஒன்றும் கிடையாது. அந்த ஹோமியோபதி படித்தேன், எனக்கு ஒரு துன்பம் கிடையாது. இரவு படுத்தா தூங்க முடியாது, என்னால் மூக்கு அடைச்சிக்கிறோம், பச்சை தண்ணியில் குளிக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஊட்டிக்கு போனாலும் பச்சை தண்ணியில் குளிச்சுறேன். அந்த மருந்து சொன்னால் நம்ப மாட்டேன்றான். பைல்ஸுக்கு பெஸ்ட்டு சிந்திங்கங்கிறேன். எங்கே பார்த்தாலும் மருத்துவமனையாக இருக்கு. நிறைய மிஷின் வச்சுருக்கானுங்களே. நமக்கு ஏதோ இருக்கோ இல்லையோ அவ்வளோ மிஷின்ல நம்மளை சோதிச்சிருந்தோம். டாக்டர்கிட்ட கேட்டேன், ஏன்டா எல்லா மிஷின்லையும் சோதிச்சேன்னு. மிஷின் பூரா பேங்கில் லோன் வாங்கி போட்டிருக்கேன் மாமா, நான் கட்டணுமா இல்லையாங்க. அவன் லோன் வாங்கினதுக்கு நம்மகிட்ட பணம் வசூல் பண்ணுறானே. புரியுதா இல்லையா? சரி, இன்னொன்று சொல்லுங்க, உணவு முறையை மாற்றிருக்கீங்களா? பிள்ளைகளுக்கு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்காங்க. பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுங்க, பசிக்கும் போது சாப்பிடுன்னு சொல்லுங்க. கிளவி சொன்னால பசித்து புசினால அவையார். பசிச்சு சாப்பிடட்டுமா, நோயே கிடையாது. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது வள்ளுவர் சொல்றார்ல. மருந்தே சாப்பிட வேண்டாம்டா நிற்கிறார் வள்ளுவர். என்ன சாமின்னு கேட்டேன். சாப்பிட்டது ஜீரணமானா சாப்பிட்றா, மருந்து கிடையாது. வீட்டில் ஃபுல்லாக சாப்பிட்டு வெளியே வந்தோடனே 4 பஜ்ஜியை உள்ள தள்ளுறானே, பிறகு சுகர் வருமா? வருமா? பஜ்ஜி ஒரு அழகான பலகாரம். நம்மளை கூப்பிடும் பார்த்தீங்களா, நம்ம போகக்கூடாது. செக்கச்சவேன்னு பளபளன்னு இருக்கும். என்ன போகுது, நான் போகவே மாட்டேன். நோ பஜ்ஜி. நீ பல பேரை கொண்டிருக்கனா, கட்டுப்படுத்த நாக்க கட்டுப்படுத்தணும். சில பேர் அதே வேலையாக இருக்கான். இந்த மனுஷன் சாப்பிடவே மாட்டேக்காரு. சில பேர் இருக்க மத்தியில் எங்கே போனாலும் அவனுக்கு எங்கே எது கிடைக்கும் கதையே அவன் டாக்டரேட் வாங்கிடுவான் போல இருக்கு. அண்ணாச்சி சேலத்தில் சிவசக்தி விநாயகர் தான் போனால் டிஃபன் நல்லா இருக்கும். ஈரோடு வருஷம் ஓட்டலாம் தமிழ்நாடு போகிறான்னு சொல்லிட்டானே. நானும் ஊர் போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேக்க. அண்ணாச்சி அங்கே வந்து கொத்தமல்லி சட்டி மட்டும் தொடுங்க, தேங்காய் சட்டியை தொட்டுறாங்க, நல்லா இருக்காதுங்க. நான் சொன்னேன், உனக்கு ரொம்ப நன்றிண்ணே. எதுக்குண்ணே? இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு நீ சொன்னதுக்கு உனக்கு தின்னுக்கிட்டே இருக்கான் ஐயா, திங்கலாம் இல்லையா? அதையும் கவனிங்க. குழந்தைகளுக்கு ஒபிசி வரக்கூடாது. பெண்களுக்கு கனமாக உடம்பு ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது. அதுக்காக குத்தாலத்துக்கு வரும்போது காற்றுல பறந்துற மாதிரியும் இருக்கக்கூடாது. நீங்கள் அதுலேயும் ஒரு சங்கடம் இருக்குது. எங்கள் மாமா பொண்ணு ஒருத்தி போயிருக்கா குத்தாலத்துக்கு, ஆலங்குளத்துக்கு டிக்கெட் இல்லாமலே வந்துட்டான். என்னான்னு கேட்டான், பயங்கர காற்றடிச்சு இவ்வளோ கொண்டு ஆலங்குளத்தில் இறக்கி விட்டுட்டு. சரி, அப்போ உமா வீட்டுக்கு எப்படி போவேன்னு, இன்னொரு காற்றடிச்சா டவுனுக்கு போயிடுவேன். அதில் இன்னொன்று சொல்கிறேன் பெண்களுக்கு, உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ ஒரு 7 தலைமுறைக்குள்ள யாராவது குண்டா இருந்தால் நீங்கள் குண்டா இருப்பீங்க. அதை குறைக்க முயற்சி பண்ணாதீங்க. குறைக்க மருந்து கொடுத்து முயற்சி பண்ணால் நோய் வந்துடும். அதை அப்படியே விட்டுணும்.
நம்ம தாத்தாட்டேருந்து வந்தது. அது சொல்லலாம், டாக்டரே சொல்லலாம், உங்கள் அப்பாவுக்கு இருந்தால் அது அதே தான். ஒருத்தர் குண்டா இருந்தால் அந்த உடல் வாக்கு வந்துடும். நாகேஷ் பையனை பார்த்தீங்களா, ஆனந்த பாபு நாகேஷ் மாதிரியே தான் முதல்ல, இப்போ தான் கொஞ்சம் குண்டாயிட்டான். குண்டாகணும்னு எவனோ சொன்னப்பறம் தான் தண்ணி அடிச்சிருக்கான், தண்ணி அடித்தா குண்டாயிடலாம்னு. அது மாதிரி இன்னும் சில பெண்கிட்ட பலவீனம் இருக்குது. வீட்டுக்காரருக்கு ஊற்றி கொடுக்கீங்கள பற்றிலாம் பண்ணாது. ஒரு நாள் நீங்களும் ஒரு 3 ounce விட்டு அடிச்சிருங்க, அப்புறம் கொஞ்சம் சரியாயிருக்கும். எதுக்கு ஊற்றி கொடுக்குறேன்? சில பேர் என்கிட்ட பெருமையாக சொல்கிறாங்க, நானே அவருக்கு ஊற்றி கொடுத்துருவேன் மாமா, அவரை வெளியே போக விட மாட்டேன், அங்கே தான் அவனை கெடுக்க. குடிக்காதன்னு சொல்ல அவன்கிட்ட. குடி என்ன நன்மை செய்யும்? நன்மை செய்யுமா அது? இன்றாள் முகத்தையும் இன்னாதால் வள்ளுவன் சொல்லான பெத்த தாய் வெறுக்கிற ஒரே பழக்கம் குடிங்கிறானே வள்ளுவன். குடிக்க விடலாமா? விடவே கூடாது. ஆனால் இந்த பயிலுவ சொல்தான், குடிச்சா தான் மாமா துன்பத்தை எல்லாம் மறக்க முடியுதுன்னா. ஆனால் குடியாரண்ட கேட்டால் என்ன சொல்றான்? எதை மறக்கணும்னு குடிக்கோமோ அதே தான் நினைவில் இருக்கும்னா. கேடு அது, தொட்டவே கூடாது. ஆனால் அதை ஒரு வேள்வி மாதிரி செய்கிறானுங்களே. 10 பேர் சேர்ந்து உட்காந்து நடுவில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த பொட்டலமாக கார பொட்டமாக வச்சுருக்கான். அதுக்கு அதான் சாப்பிட்ணுமா? நமக்கு என்ன அளவு தெரியும்? அப்புறம் முட்டை ஆமலெட்லாம் வச்சுக்கிறாங்க 8 கிளாஸ் வச்சு. அப்புறம் 3 செட்டு தொட்டு பூமாதேவிக்கு விடுறான். அப்பந்தான் நான் நினைச்சேன், உலகம் குடியார பயலோட தான் சுற்றுது. உலகம் பூரா இருக்கிற குடியார பயல 3 சொட்டு விட்டா உலகம் என்னத்துக்காகும்? நீங்கள்லாம் விஞ்ஞான ரீதியாக சுத்து. அப்புறம் ஒன்று போல இடிக்கிறான் பார்த்தியா வெங்கடேஷ்? எங்கள் அண்ணாச்சி ஒருத்தர் கேட்டார், ஏன் தம்பி இடிக்கிறானுங்கன்னாரு. மொத்தமாக காசு போட்டு வாங்கியிருக்கானுங்க, அளவு சரியாக இருக்கான்னு குடிக்கிறதுக்கு முன்னாலே டெஸ்ட் பண்ணுறான். ₹1 மேலே ₹1 அது குடிக்கவும் முடியலையா? அதையும் பார்த்துட்டேனே. குடிக்க முடியுதா? உள்ள தள்ளுறான். அட சண்டால நாய பீய தின்னுடா. இதெல்லாம் நான் தான் சொல்ல முடியும் பெரியாருக்கு பிறகு. வேற எல்லாரும் பயப்படுவான். நாட்டம் குடலை புடுங்குது. காரை தள்ளி போடு. ஆனா 3வது ரவுண்டுல பிரியாணி எங்க இருக்குன்னு தெரியல அவனுக்கு. இவன் அவன்கிட்ட கேட்கான், பிரியாணி எங்க? பிரியாணி எங்க? நானும் தானே கேட்க. அவன் கடைசியில் விடிய காலம் அவ்வளோ பேருமே பிரியாணி மேலே தான் படுத்துருந்தான். ஒருத்தவங்க கூட தள்ளி அசிங்கமா இல்லை? அசிங்கம் இல்லை அது. அது பெருமையாக பண்ணுறான் ஐயா. இன்னொன்று சொல்லட்டுமா ஐயா? எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. பணக்காரன் குடிச்சிட்டு போகிறான் ஐயா, ஏழை தொழிலாளியா 300 ரூபா சம்பாதிச்சுட்டு 150 ரூபாய் குடிச்சிடுறான். அந்த பொட்டை பிள்ளை என்னையா செய்யும்? குடிச்சிட்டு போகிறவ சும்மா இருக்கானா ஐயா? அதுக்கு வருஷத்துக்கு ஒரு பிள்ளையும் வேற கொடுத்து தொலைதான். அந்த பிள்ளை எங்கேயா போகும்? 150 ரூபாயை கொடுத்து 9 பிள்ளைக்கு சோறு போங்க, அது எங்கே போகும்? அறிவு வேணா? ஏழைகிட்ட சொல்ல, நீ மாட்டிக்காத. இதில் பணக்காரன் குடிக்கிறான்னா வெள்ளைக்காரன் எல்லாம் சொல்லாத. அவன் குடிக்கிறத பார்த்தீங்களா? கிளாஸில் கீழே இவ்வளோ போல விட்டுருப்பான். அதை 30 தடவை நக்கி குடிப்பான். இவன் மொத்தமாக தன அடிச்சு ஊறுகாய செத்தான். அல்சர் வருமா வராதா? இல்லை நம்மளை வேற தயார் பண்ணுவான் நைஸா குடிக்கிறதுக்கு. சளி இருக்கோன்னாச்சே சொன்னா கேட்க மாட்டிய. அவன் மருந்து வச்சிருக்கான், என்னலே செய்யணும்னு. என்னாச்சே கோவப்படக்கூடாது, அவனுக்கு பயம் வந்துடும். இவன் சொல்லும் போதே வாசலில் நம்மால் கதவை தாப்பா போட்டுருவான். 2 பேர். என்ன அர்த்தம்? அடி உள்ள போகுதுன்னு அர்த்தம். என்ன செய்யணும் சொல்லுமே? கதவை தாப்பா போடுவான் பரமசிவம். அவன் சும்மா போடுதான். அப்படியே சொல்லுங்க. என்னாச்சே சொல்லட்டுமா? என்னாச்சே சொல்லு. எதுக்கு இவ்வளோ பீடிங்க சொல்லு. என்னாச்சு? நல்ல சூடாக வெந்நீர் எடுத்துக்கிடுங்க. சரி, 2 ounce பிராந்தியை விடுங்க. கப்புன்னு அடிங்க. என்னாச்சு? சளி இறங்கிடும். சளியால் இறங்கும். என் புகழ், என் பெருமை, நான் படித்த திருக்குறள், நான் படித்த கம்பராமாயணம், பாரதம் அவ்வளவு இறங்கிருமேலே. இதை போய் குடிக்க சொல்லியே. அதில் இன்னொரு பேரை சில பேர் நல்லா இருக்கு. அண்ணாச்சே கோடை காலத்துக்கு நான் ஒரு மருந்து சொல்லட்டுமா? பீர் அடிங்க என்னாச்சு? 1க்கு ஃப்ரீயாக போகும் தானே. அதுவரை நான் நம்ம துட்டு கொடுத்து 1க்கு போன மாதிரி சண்டாளப்ப பேயில போவான். இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன். நம்மளை கெடுக்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டானோ சமூகத்தில். நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணுமா? எதிர்காலமே இந்த பிள்ளைகள் தானம்மா. இவன் தானே எதிர்காலத்தை காப்பாற்றணும். இதுலேருந்து தானே விஞ்ஞானிகள் வரப்போகிறான், இதுலேருந்து தானே மருத்துவர்கள் வரப்போகிறான், இதுலேருந்து தானே மகான்கள் வரப்போகிறான். நல்ல கவனிங்கம்மா. உலகம் முழுவதும் இருக்கிற எத்தனை மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது பூரா ஞானம் வேணும், அமைதி வேணும்னா இந்தியாவுக்கு போனால் தான் கிடைக்கும். நம்புறாங்க எல்லோரும். அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகில் கழிக்கும். ஆமாம் இந்தியா, பாரதி சொன்னால. எல்லாரும் நம்மளை தானே நம்புறான். ஆனால் நம்ம இவ்வளவு சீரழிஞ்சு கிடக்கிறோமே. சினிமா நடிகை கல்யாணம் 5 பண்ணிட்டானா குற்றம் சொல்லி செய்தி போடுறான்ல. அவள் 5ஆவதா கல்யாணம் பண்ண பையில ஒரு பையிலும் கேட்க மாட்டேக்கானே. பெண்களை குறைத்து பேசுவது, பெண்களை அசிங்கப்படுத்துவது, அதை முதல்ல விடுங்க. தாய் நாடுங்கிறீங்க, நதியை தாய்ங்கிறீங்க,
கடவுள்னா ஆதிபராசக்தி தான் எல்லாத்துக்கும் கடவுள்னுங்க. பெண்களையே நாம மாத்துங்க, சிந்திங்க. எனக்கு வேண்டியது நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நான் தினமணியில் கட்டுரை எழுதி அனுப்பிச்சிருக்கேன். முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சம்பளம் வேண்டாம், எங்களுக்கு இவ்வளோதான் சம்பளம் வேணும், நீங்களாவது ஆரம்பிச்சு வைங்க, சரியா வரட்டும். இன்னொன்று ரொம்ப தைரியமாக இருக்கணும் இந்த நாட்டில். எவனும் தப்பாக சம்பாதிக்க நம்ம தப்பு பண்ணுறோம். நமக்கு காரியம் நடக்கணும் தானே தாசில்தார் காசு கொடுக்குறோம். எல்லாருமே காசு கொடுக்காம இருக்கு, தாசில்தார் ஏன் தப்பு பண்ண போறாரு? இன்னொருத்தனுக்கு கிடைக்காம நம்ம கிடைக்க நம்ம ஏன் தப்பு பண்றோம்? ரேஷன் கார்டுக்கு போய் 500 ரூபா கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறீங்க? ரேஷன் கார்டு உங்க உரிமை, கேளுங்க. ரேஷன் கடையில் இருக்க வேணுமா அவன் நமக்கு ஜீனி போடுற மாதிரி சேட்டை பண்றான் பார்த்தீங்களா, அளந்து போடுறான்னு கேளுங்க. கேட்க மாட்டேங்கிறீங்களே, சும்மா இங்கிலாந்துங்கிறீங்க, அமெரிக்காங்கிறீங்க.